கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த கடைசி கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒன்று கூட நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். In the name of our Lord Jesus Christ, once again we invite you all who have come to the last meeting. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் படிப்போம். Let us read from Hebrews chapter 9 verse 10 once again. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜனபானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. சீர்திருத்தல் உண்டாகும் காலம் என்ற தலைப்பிலே நாம் திருவசனத்தை தியானித்து வருகிறோம். We are meditating upon the word of God under the central theme, the time of reformation. முதலாம் நாளிலே முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் உண்டான குறைபாடுகள் என்ன, இது நிமித்தமாக அந்த ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது என்று நாம் படித்தோம். In the first day we studied about the reason for which the priesthood was changed, because for what the shortcoming came in the first testament. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஒரு புதிய காலத்துக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். The Lord Jesus Christ has brought us into a new era. அதுதான் சீர்திருத்தல் உண்டாகிற காலம். That is the time of reformation. இன்னொரு அர்த்தத்திலே அதுதான் கிருபையின் காலம் என்று நாம் படித்தோம். In another sense we also studied that it is the dispensation of grace. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தின் பெயர் கிருபையின் காலம். Now the period which we live is the period of grace. இந்த கிருபையின் காலத்திலே விசேஷம் என்ன என்பதை நாம் படித்தோம். We also studied of the speciality that is found in this period of grace. இந்த காலத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் இந்த காலத்தின் விசேஷம் என்ன என்பதை கருத்தாக ஆராய்ந்தார்களாம். The prophets who lived before this period have searched out diligently about the betterness of this period. இந்த காலத்தின் விசேஷம் கிருபையே. The betterness of this period is grace. தேவன் ஏராளம் கிருபையை தன்னுடைய சபைக்கு ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். God is pouring out his grace abundantly upon his church. இந்த காலத்தின் இந்த ரட்சிப்பு விசேஷமானது. In this period this salvation is something special. கிறிஸ்துவுக்குண்டான பாடுகள் விசேஷமானது. The suffering that came to Christ is better. அதற்கு பின்வரும் மகிமை இவையெல்லாம் நாம் படித்தோம். And also we studied about the glory that would follow after. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, நேற்றைய தினத்திலே தேவன் யாரை சீர்படுத்துவார் என்று நாம் படிக்க ஆரம்பித்தோம். Yesterday night we started to study about the people whom God would reform. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே சீயோனிலே துயரப்படுகிற ஒரு கூட்டத்தை குறித்து 61, 2, 3 ஆகிய வசனங்களிலே படித்தோம். In Isaiah chapter 61 verses 2 and 3 we studied about the mourners who are mourning in Zion. சீயோனிலே துயரப்படுகிற ஒரு கூட்டத்தாரை ஆண்டவர் சீர்படுத்துகிறார். The Lord is comforting a group of people who are mourning in Zion. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த சீர்படுத்துதல் என்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அது This word reformation is very important. அந்த கிரேக்க வார்த்தையின் சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know what is the proper meaning of this Greek word? சீர்படுத்துதல் என்ற தமிழ் வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்ன? What is the meaning of this Tamil word which has its meaning in Greek word? மொழி புரண்ட கால்னு சொல்லுவாங்க. அதாவது காலானது ஸ்ட்ரைட்டா நிற்காம பெண்ட் ஆகி கிடக்கிற காலை மறுபடியும் அதை சீர்படுத்தி ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வருதல். A leg which is being slipped, just because it was slipped it has gone bent, and by giving it crutches and making it to become straight is reformation. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. அதுதான் ஆண்டவர் கூட இந்த நாட்களிலே செய்து வருகிறார். This is the thing which the Lord is doing in these days. நடக்க முடியாமல் சரியாக செயலாற்ற முடியாத நிலவரத்தில் இருக்கிற மனிதர்களை சரிப்படுத்துகிறார். The Lord is correcting the people who are inactive to walk. The Lord is making to be active to walk. ஒரு வாழ்க்கை சீர்பட வேண்டுமானால் அதற்காக தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் நமக்கு தேவை. For a life to be restored or reform, sorrow pertaining to that is needful. சீயோனிலே துயரப்பட்டவர்களை அவர் சீர்படுத்துகிறார். He comforts people who are mourning in Zion.
நேற்றைய தினத்தில் இரண்டாவதாக எரேமியா 15 அதிகாரத்தின் 19 வசனத்திலே மற்றொரு காரியத்தை நாம் படித்தோம். Also we studied about the second thing in Jeremiah chapter 2 verse 19 as a second thing in the Esther night. அதை கூட சில காரியங்களை சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் கடந்து போகிறேன். I just want to place certain things before you from there and to pass over. எரேமியா 15 அதிகாரம் 19 வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this word of God says? இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். If you return, then I will correct you. இது யாருக்காக சொல்லப்பட்ட ஒரு வசனம் இது? To whom is this word of God is being said? 18 வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், என் நோவு நித்திய காலமாய் இருக்கிறது. In verse 18 they say, my pain is perpetual. இது மனதில் உண்டாகிற ஒரு நோவை காண்பிக்கிறது. This shows that pain that comes in the mind. என் காயம் ஆறாத புண்ணாக இருக்கிறது. And my wound is incurable. இது சரீரத்தில் உண்டாகிற வியாதி பலவீனங்களை காண்பிக்கிறது. This shows the weaknesses and the sicknesses that comes in the body. இன்றைக்கும் மனதினாலும் சரீரத்தினாலும் வியாதி பலவீனங்களோடு கூட ஆயிரக்கணக்கான ஜனங்களை நாம் பார்க்கிறோம். Even today we are able to see thousands of people who are being having disease and pain both in their minds and in their body as well. ஒரு சுகத்துக்காக விடுதலைக்காக அங்குமிங்குமாக ஓடி தவிக்கிற மனிதர்களை பார்க்கிறோம். We also people who are breathing just to have a little resort from their pains. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? But what the Lord says, நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். if thou will return, then I will correct you. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ திரும்பி வா. One thing which the Lord says that you come, return. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to glory be to God. மூன்று அனுபவங்களை நேற்றுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். I said three things in this word of God in this tonight. எவ்வளவு சொல்லியும் திரும்பாமலே போவது. One, no matter how much it is being said, not at all returning. எரேமியா 3:7 நாம் அந்த வசனத்தை படித்தோம். This we read from Jeremiah chapter 3 verse 7. இரண்டாவது கள்ளத்தனமாய் திரும்புவது. Nextly, turning in feignedness. எரேமியா 3:10 அது சொல்லப்பட்டிருக்கிறது. This is being said in Jeremiah chapter 3 verse 10. அவர்கள் திரும்புவதை போல் இருக்கிறது, ஆனால் அது கள்ளத்தனமான திரும்புதல், சரியான மனம் திரும்புதல் இல்லை. It appears to be as though they are being returning, but it is stealthiness. மூன்றாவது ஓசியா 6:1 உண்மையான திரும்புதலை குறித்து நாம் படித்தோம். Thirdly, in Hosea chapter 6 verse 1, we studied about the genuine returning. கர்த்தரத்தில் திரும்புவோம் வாருங்கள். Let us turn to the Lord, come. முழு உலகத்திலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பாக அதை கொடுக்கிறார். Just as a call to the entire world, the people of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். Come, let us turn to the Lord. தேவனுடைய சபையானது, கர்த்தருடைய ஜனங்களானவர்கள் தேவனை விட்டு வெகு தூரம் போய் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். We have come to the period where the church of God, the people of God are going far away from the Lord. சத்துருவானவன் வஞ்சித்து தேவனை விட்டு மனிதர்களை பிரித்து கொண்டு போகிறான். The enemy is deceiving the people of God and separating them from God. ஆனால் இந்த சீர்திருத்தலின் காலத்திலே கர்த்தர் மனிதனை அழைக்கிறார். But God is calling man in this period of reformation. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் திரும்பி வரும் பொழுது எத்தனையோ நன்மைகளை கொடுக்கிறார். When a man of God returns, God is giving many benefits to him. அழுகையோடு கண்ணீரோடு கூட அவர்கள் திரும்பி வருவார்கள். They will come with tears and weeping. வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பக்கம் திரும்புவார்கள். They will come taking with words to the Lord. திரும்பி வரும் பொழுது அவருடைய இருதயம் கிழிக்கப்பட்டிருக்கும். When they turn to the Lord, their heart would have been rent. உங்களுடைய இருதயத்தை கிழித்துக் கொண்டு கர்த்தர் பக்கம் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says that rend your heart and return unto the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. யோவேல் 2:13 அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். This we see from Joel chapter 2 verse 13. யோவேல் 2:12-13 படியுங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this word of God நீங்கள் says? இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். Therefore also now turn ye even to me with all your heart and with fasting and with weeping and with mourning. உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்துக் கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். And rend your heart, not your garments, and turn unto the Lord your God. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு இந்த அழைப்பை விடுவிக்கிறார். The Lord is putting forth this call to his people. உபவாசம், அழுகை, புலம்பல், கண்ணீர் இவைகள் எல்லாவற்றோடு கூட நம்மை சிருஷ்டித்த தேவன் பக்கமாக திரும்பும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். God is putting forth the call to us so that we could return unto the Lord with fasting, weeping, mourning and tears. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்களாம். They that are ransomed of the Lord shall sing with joy and return unto Zion. ஏசாயா 51 அதிகாரத்திலே இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். This word of God we see from Isaiah chapter 51. 51:11 என்ன சொல்லுகிறது? What does 51:11 says? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். Therefore the redeemed of the Lord shall return and come with singing unto Zion. ஆம், திரும்பி வாருங்கள். Yes, return. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே பொல்லாத வழிகளை விட்டு துன்மார்க்கத்தை விட்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். O people redeemed of God, you turn to the Lord, returning to the Lord from all your wicked ways and sin. நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலையின் மேல் இருக்கும். And everlasting joy shall be upon their head. சஞ்சலமும் சந்தோஷம் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போம். They shall obtain gladness and joy, and sorrow and mourning shall flee ஆண்டவருக்கு away. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தரால் கர்த்தர் பக்கம் திரும்பி வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு மகிழ்ச்சி காத்துக்கொண்டே இருக்கிறது. To each and every child of God who is returning to the Lord's side, a gladness is awaiting for them. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படி பல விதங்களிலே கர்த்தருடைய ஜனங்கள் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார்கள். Likewise, the people of God are returning unto the Lord in many ways. எழுத்தின் பிரகாரமாக இந்த திரும்பி வருதல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக இருக்கிறது. Literally being returning is the fulfillment of a prophecy. ஒரு இஸ்ரவேல் மனிதனை அல்லது ஒரு எபிரேயனை எடுத்துக்கொள்ளுங்களேன். Suppose you take a Hebrew. அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக தேவன் அவர்களை முழு உலகத்திலும் சிதறடித்தார். Just because of his iniquity, the Lord scattered them through the entire world. ஆனாலும் கூட அவர்கள் மறுபடியும் திரும்பி சேர்கிற ஒரு காலம் உண்டு. But still there is a period where they shall all be gathered together once again. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு இஸ்ரவேல் தேசத்தானை பார்த்து இப்போது நான் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை அவனுக்கு சொன்னால் அவனுடைய இருதயம் குதூகலம் அடையும். The word which I am going to say now is, if it is said to a man who belongs to Israel, his heart will be cheerful. எபிரேய பாஷையிலே அலியா என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அலியா. In Hebrew tongue there is a word called aliyah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உங்களுக்கு இந்த வார்த்தை சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம். Some of you might have known this word. இந்த அலியா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், The meaning of this word aliyah, முழு தேசத்துக்குள்ளும் சிதறி இருக்கிற யூதர்கள் தங்களுடைய சொந்த தாய் நாட்டுக்கு வந்து சேருவதை காண்பிக்கிறது. the Jewish people who are scattered all over the world will be gathered together in their own homeland. கடந்த நூற்றாண்டிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். In the previous century, thousands of people have been gathered to their own homeland. இன்றைக்கு இஸ்ரவேல் என்ற பெயரிலே ஒரு அற்புதமான நாடாகவே அவர்கள் இருக்கிறார்கள். Now they are under the name of a country, Israel, as a miraculous country. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எழுத்தின் பிரகாரமாக இந்த தீர்க்க தரிசனம் அவளுக்குள் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. Literally this prophecy is being fulfilled in them. ஆனால் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதல் அது நடக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். But in the spiritual perspective, God is expecting that this prophecy must be fulfilled, and also he is waiting. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அழைக்கிறார், திரும்பி வாருங்கள். Beloved children of God, God is calling you, you return. சகரியா 9 அதிகாரத்தின் 12 வசனத்திலே இவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குதாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Zechariah chapter 9 verse 12, we could see they are having a very big hope. நம்பிக்கை உள்ள சிறைகளே, உங்களுடைய அரணுக்கு திரும்புங்கள். படியுங்கள்.
நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்பி வாருங்கள். Turn you to the stronghold, ye prisoners of hope. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் நன்மையை தரப்போகிறேன். The Lord says that I'm going to give goodness. இது என்ன நம்பிக்கை உள்ள சிறை? What is this prisoners of hope? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த காலத்தில் பலவிதமான சூழலுக்குள்ளே சத்துருவானவன் உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். the enemy might have captured you in many kind of situations in this period. மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat, பலவிதமான சிக்கல், போராட்டங்கள், பிரச்சனைக்குள் உன்னை அகப்படுத்தி வெளியே வர விடாதபடி பிசாசு உன்னை வைத்திருப்பான். the devil might have entangled you in many kinds of problems and many kinds of conflicts and tangles so that you could not be coming out. உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கலாம். You might be hopeless. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே. But the word of God says that ye prisoners of hope. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning of that? உன்னுடைய சிறை இருப்பு மாறும். Your captivity will be நீ changed. உன் சூழ்நிலையை விட்டு வெளியே வருவாய். You will come out of your circumstance. உன்னுடைய அரணுக்கு நீ திரும்புவாய். You will return to your stronghold. உனக்கு நான் நன்மையை தருவேன். I will give you good things. இந்த 9ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்களேன். You read from chapter 9 verse 11. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இந்த வசனத்திற்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிற உன்னை நான் விடுவிப்பேன். I will deliver you who is being as a prisoner in the pit where is no water. எத்தனை பேர் இந்த குழிக்குள் இந்த ராத்திரி வேளையில் இருக்கிறீர்களோ தெரியாது. I don't know how many of you are being found in this pit in this night time. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை தண்ணீர் இல்லாத வெறும் குழிக்குள் அகப்பட்டு இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கை உள்ள சிறையே, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நீ வெளியே வருவாய். Brother, sister, if your secret life is being entangled in a pit that is without water, the Lord is looking unto you and saying, ye prisoners of hope, turn to the stronghold. எல்லாரும் உம்முடைய அரணுக்கு திரும்பி வாருங்கள். All of you turn to your stronghold. அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி வாருங்கள். You turn from your wicked ways. நான் உங்களை சீர்படுத்த போகிறேன். I am going to correct you. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அநேகர் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய சொந்த அரணுக்கு திரும்பி வருவார்கள். Before the coming of the Lord, many shall return from their wicked ways to their own strongholds. தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இவர்களை ஒரு புறாவை போல பார்க்கிறான். The prophet sees them like as a dove. தங்களுடைய பலகணி துவாரங்கள் வழியாய் தீவிரித்து புறாக்களை போல் வருகிற இவர்கள் யார்? Who are they that are coming like doves to their windows? எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். This is a prophecy which is being uttered before many years. இஸ்ரவேல் ஜனங்கள் விமானங்களிலே பறந்து தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வருவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு உரைக்கப்பட்டது. The people of Israel shall come through the flight, fly in the flight, and will come to the homeland is the prophecy of this verse. இன்றைக்கு போய் பாருங்கள், இஸ்ரவேல் தேசம் செழிப்பான தேசமா இருக்கிறது. If you go and see the land of Israel, it is very prosperous. ஒரு சிறிய நாடுதான். It is just a very little country. அத்தனை பேரும் உற்சாகமுடையவர்களாக இருக்கிறார்கள். But all of them are cheerful. சுற்றிலும் சத்துருக்கள் தான். Round about them are enemies. என்னமும் அவர்களுக்கு நடக்கலாம். Anything might happen to them. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவர்களை தேவன் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். But the Lord is dealing with them wondrously. இன்னும் ஆயிரக்கணக்கான யூதர்கள் தாயகம் திரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். Still, thousands of Jewish people are returning to their homeland. கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். The Lord is with them. அது எழுத்தின் பிரகாரமாக நடக்கிற ஒரு சம்பவம். It is an incident that happens literally. ஆனால் தேவனுடைய சபை குறித்தான தீர்க்க தரிசனம் என்ன? But what is the prophecy concerning the church of God? பின்வாங்கி போனவர்கள் மறுபடியும் வாருங்கள். All those who are backslidden, you return once again. சத்தியத்தை விட்டு ஓடி போனவர்கள் திரும்பி வாருங்கள். All those who elope from the truth, you return again. அழுகையோடு புலம்பலோடு மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வாருங்கள். With tears and weeping, once again you come to the presence of God. தேவனுடைய கதவுகள் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. The doors of God is being opened for your sakes. தேவனுடைய அரணுக்கு திரும்பி வாருங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். You come to the stronghold, the Lord is calling you. திரும்பி வரும் பொழுது தேவன் சில நன்மைகளை கூட செய்கிறாராம். When you return, the Lord is also doing certain benefits. எரேமியா 3ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What Jeremiah chapter 3 verse 12 says. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிங்க அந்த வசனத்தை. நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி 3:12
நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். இந்த வசனத்தை நன்றாக கவனிங்கள். You listen to this word of God properly. நீ திரும்பி மறுபடியும் கர்த்தருடைய பாதத்திற்கு ஆதி அன்புக்குள் வரும் பொழுது, When you return once again, come to the Lord's feet, the first நான் love. உங்கள் மேல் என் கோபத்தை இறக்க மாட்டேன். I will not cause mine anger to fall upon you. நான் கிருபை உள்ளவர். For I am merciful. நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். I will not keep anger forever. திரும்பி வருகிற தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் இது. This is a wondrous promise that is given to the child of God by the Lord. நீ மறுபடியும் ஆதி அனுபவத்திற்கு திரும்பி வா. ஆண்டவருடைய கோபம் உன்மேல் இருக்காது. ஆண்டவர் உன்னை கோபிக்கவில்லை. Once again you return to the first works. The Lord will not have anger upon you. தேவன் தன்னுடைய கிருபையை அளவில்லாமல் உனக்கு கொடுப்பாராம். The Lord shall grant his grace measureless. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படியுங்களே. Read from chapter 3 verse 14. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. சீர்கெட்ட பிள்ளைகளே, பின்மாறி போன பிள்ளைகளே, திரும்பி வாருங்கள். Turn, O backsliding children, நான் உங்கள் நாயகர். for I am married unto you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தங்கள் பாருங்கள். See how wondrous promises are there. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. This place is filled with the glory of God. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு அசைவாடி The கொண்டிருக்கிறார். Spirit of the Lord is moving in our midst. சீர்கெட்ட பின்வாங்கி போன பிள்ளைகளே, திரும்பி வாருங்கள். நான் உங்களை விவாகம் பண்ணி இருக்கிறேன். Turn, O backsliding children, for I am married unto you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நான் உங்களை விவாகம் பண்ணியிருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning that I am married unto you? நான் உங்கள் மேல் ஆளுகையை செய்ய விரும்புகிறேன். I just want to have a rule upon you. நான் உங்களுக்கு தலையா இருக்க விரும்புகிறேன். I just want to be a chief for you. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். Thy maker is your husband. அவர் சேனைகளின் கர்த்தர். He is the Lord of hosts. அவர் எங்கே கொண்டு வருகிறார்? Where he is bringing? அவர் சியோனுக்கு உங்களை கொண்டு வருகிறார். He is bringing you to Zion. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் அநேகரை அழைக்கிறார். in this night time the Lord is calling many. ஒரு வாலிபன் இப்படி சொன்னான். A young man, he said like this. நன்றாக கவனிங்கள். Listen properly. அது ஒரு கிளப், நாடகம் ஆடுகிற, நடனம் ஆடுகிற ஒரு கிளப்பாக இருந்தது. It was a dance club. ராக்காலங்களிலே நடனம் ஆடி அநேகரை மகிழ்விப்பார்கள். In the night times they will dance and they will delight many. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. It was a Sunday. வழக்கமாக ஆடுகிற ஜோடி அன்றைக்கு வரவில்லை. The couple who will dance commonly didn't come. அவன் மாத்திரம் வந்தான், அவள் வரவில்லை. He alone came, she didn't come. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவள் வரவில்லை. She didn't come. இவன் கேட்டான், அடுத்த நாள் நேற்றுக்கு நீ ஏன் நடனமாட வரவில்லை? The next day he asked to her, why did you come yesterday to dance? அவள் சொன்னாள், நான் கோவிலுக்கு சர்ச்சுக்கு போனேன் என்று சொன்னாள். She said, I went to church. இவன் ஒரே கேள்விதான் கேட்டான். He asked only one நீ ஒரு question. கிறிஸ்தவளாக இருந்து கொண்டு நடனமாட வந்து விட்டாயா என்று கேட்டான். Being a Christian, have you come to dance? ஒரே கேள்விதான். One question. நீ ஒரு கிறிஸ்தவளாக இருந்து கொண்டு நடனசாலைக்கு நீ நடனமாட வந்திருக்கிறாயா என்று கேட்டான். He asked, having had been a Christian, have you come to dance to this dance club? சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்பி வாருங்கள். Backsliding children, return. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு நான் செய்கிறது எனக்கு சம்மதியா அல்லது தேவன் அதை விரும்புகிறாரா? I being as a Christian, that which I do, is it permissible by me? Is the Lord delights in it? கர்த்தர் சொல்லுகிறார், சீர்கெட்ட பிள்ளைகளே, பின்வாங்கி போன பிள்ளைகளே, திரும்பி வாருங்கள். Oh backsliding children, oh children of profanity, நான் return. உங்களை விவாகம் பண்ணி இருக்கிறேன். I am married unto you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன். I will bring you to Zion. இங்கே யாராவது ஒரு சீர்கெட்ட ஒரு நபராய் இருப்பார் என்றால் கர்த்தருடைய அழைப்பு உன்னை நோக்கி வருகிறது. If there is anyone here in backsliding, the call of the Lord is coming towards you. தேவன் அவளுக்கு நாயகராய் இருப்பாராம். God shall be their husband. 3ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை படியுங்கள். Chapter 3 verse 22. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார்.
இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this word of God பின்வாங்கி says? போன சீர்கட்ட பிள்ளைகளே திரும்பி வாருங்கள். Turn unto me, ye backsliding children. நான் உங்களுடைய சீர்கேடுகளை குணமாக்குவேன். I will heal your backslidings. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? So what does the word of God says? எந்த ஒரு நபர் தன்னுடைய பொல்லாத வழிகளிலே திரும்பி வந்தால் தேவன் சொல்லுகிறார், அவருடைய சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன். If any person comes from their backsliding ways, the Lord says, I will heal their backslidings. எந்த வியாதியா இருக்கட்டும், No matter whatever the sickness is. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எவ்வளவு பெரிய ரோகமாக இருக்கட்டும், No matter whatever the disease is. எரேமியா 33:6 என்ன சொல்லுகிறது? What does Jeremiah chapter 33 verse 6 says? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆரோக்கியம் சௌக்கியம் நான் வர பண்ணுவேன். I will bring health and cure. அவர்களை குணமாக்குவேன். I will cure them. சத்தியத்தை வெளிப்படுத்துவேன், சமாதானத்தை கொடுப்பேன். I will reveal unto them the abundance of peace and truth. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே இந்த வசனம் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறது. That is why this word of God gives us a very great promise. நீ திரும்பி வா, நான் உன்னை குணமாக்க போகிறேன். You return unto me, I am going to heal you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர் சுகமாக்க விரும்புகிறார். The Lord is desiring to heal your soul. உங்களுடைய சீர்கேடுகளை சுகமாக்க விரும்புகிறார். He desires to heal your backslidings. சீர்கட்ட பிள்ளைகளே திரும்பி வாருங்கள், நான் உங்களை குணமாக்க போகிறேன். Turn ye unto me, ye backsliding children, I am going to heal you. எத்தனை பேர் ஆத்தும வியாதியோடு கூட இருக்கிறீர்கள்? How many of you are being found with the sickness in soul? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பாவத்தில் வாழ்கிற வாழ்க்கை வியாதி பிடித்த வாழ்க்கை. The life that is living in sin is a life with disease. பின்மாற்ற வாழ்க்கை வியாதி பிடித்த வாழ்க்கை. A backsliding life is a life with sickness. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. திரும்பி வா, நான் உன்னை குணமாக்க போகிறேன். Turn unto me, I am going to heal you. எவ்வளவு காலம் இந்த வியாதியோடு கூட நீ வாழுவாய்? How long are you going to live with this sickness? எவ்வளவு காலம் கொடூர வியாதியுள்ள மனிதனாக நீ வாழ்ந்திருப்பாய்? How long are you going to live with this cruel disease? சீர்கட்ட பிள்ளைகளே திரும்பி வாருங்கள். Turn ye unto me, ye backsliding children. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. திரும்பி வருகிறவர்களை அவர் குணமாக்குறார். They that are returning, the Lord is healing them. 4ஆம் அதிகாரத்தின் எரேமியா 4:1 வாசியுங்கள். Jeremiah 4:1. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அடுத்த வசனம் கூட. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this word of God say? இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் திரும்பு. O Israel, if thou wilt return, return. உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிடு. If thou wilt put away thine abominations out of my sight, இனி நீ அலைந்து திரிவதில்லை. then thou shalt not remove. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை தன் பக்கமாக சேர்க்கிறார். The Lord is gathering his people to his side. நீ திரும்பி வந்தால் இனி நீ அலைய மாட்டாய். If you return, then you shall not remove. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏன் அங்கு மிங்கமாக ஜனங்கள் அலைகிறார்கள்? Why the people are being loitering here and there? ஆகார் அலைந்து திரிந்தாள். Hagar, she was loitering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. காயின் சொல்லுகிறான், நான் அலைந்து திரிகிறவனாய் இருப்பேனே. Cain says that I will be a man who will wander. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். The people of Israel wandered in the wilderness. ஏன் சகோதரா, ஏன் சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு அலைச்சல்? Why, brother, why, sister, such wanderings in your life? இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் திரும்பி வா. O Israel, if thou wilt return, return unto me. உன் பார்வையினின்று அக்கிரமங்களை அகற்றிவிடு, அருவருப்புகளை எடுத்து வெளியே போடு. You put away thine abominations out of your sight. இனி நீ அலைந்து திரிவதில்லை. Then thou shalt not remove. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வசனம் மேலும் என்ன சொல்லுகிறது? What does this word of God proceeds to say? புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். And the nations shall bless themselves in him. ஆம், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும். For you to be blessed, you must return to the Lord's side. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்கள் பாருங்கள். See how precious are these promises. ஆனாலும் நாம என்ன செய்கிறோம்?
Still what we do? எப்படியாவது ஆண்டவரை விட்டு வெளியே போகணும் விலகி போகணும்னு தான் அநேகர் வாஞ்சிக்கிறார்கள். Many are desiring somehow they might sever from the Lord and go away. பிசாசானவன் எத்தனையோ பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். The devil is keeping on deceiving many children. ஒரு தேவனுடைய ஒழுங்குக்குள்ள இருக்கிறது இல்லை. They are not under the order of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்தோம், கவனிங்க. We taught a story to our Sunday school children. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சில்ட்ரன்ஸ் டேல ஒரு கதை சொல்லி கொடுத்தோம். On the children's day we taught a story. ஒரு நதிக்கரையில் இருந்ததான அருமையான ஒரு கிளி குடும்பம். There was a parrot family in the banks of a river. அப்பா கிளி இருக்கு, அம்மா கிளி இருக்கு. The father parrot and the mother parrot was there. ஸ்தோத்திரம். Praise the Lord. ரெண்டு குட்டி கிளிகள் அந்த கிளி குஞ்சுகள் அந்த கூடுக்குள்ள இருக்கிறது. And also they were little parrots, the chicks. இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு அலையிலே சொல்லுங்க, உங்களுக்காக தான் சொல்றேன். குட்டீஸ் எல்லாம் ஒரு அலையிலே போடுங்க. எல்லா குட்டீஸ் ஆங்காங்க அவங்களை கொஞ்சம் தட்டி விடுங்க. எல்லா குட்டீஸ் ஒரு அலையிலே போடுங்க. என்ன ஒரு முறை பசங்க வந்து கேட்டாங்க, இது எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். உங்க ஆராதனை பெரியவங்களை பேஸ் பண்ணி தானே நடத்துறீங்க, எங்களுக்கு என்ன பார்ட் இருக்குன்னு வந்து கேக்குறாங்க. The children are coming and asking you focus on the adult people and you conduct the service. What is our part of the service? அவங்க கேக்குறாங்க, நீங்க எல்லாம் பெரியவங்களை பேஸ் பண்ணி தானே கூட்டம் நடத்துறீங்க, எங்களுக்கு ஆராதனை என்ன இருக்கு? என்னால தான் நாங்க பேப்பரை கிழிச்சிட்டு கப்பல் செய்துக்கிட்டு வரைஞ்சிட்டு உட்கார்ந்திருக்கோம்னு சொல்றாங்க. They say that you conduct the services for only adult people. இந்த குட்டீஸ் எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லா குட்டீஸ் கை தூக்குங்க. உற்சாகமாய் கை தட்டி குட்டீஸ் மாத்திரம் 5 அலையிலே போடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். I tell you a story. Praise the Lord. இந்த கிளி குடும்பத்துல 2 குட்டி கிளிகள். In this parrot family there were 2 chick parrots. மூத்த கிளி இடத்துல குட்டி கிளி போய் கேட்டது. To the elder parrot this younger parrot went and asked, எவ்வளவு காலம் இந்த கூட்டுக்குள்ளே நம்ம இருப்பது? Sister, how long we must be in this nest? பாரு எவ்வளவு ஸ்மெல் அடிக்குது இதுக்குள்ள. It is very stinking. நம்ம இங்க இருந்து வெளியே போகவே மாட்டோமா? Would we not go out of this nest? அங்க அக்கா கிளி சொல்லிட்டு, So the elder sister said, தங்கையே நமக்கு நல்ல இறகுகள் முளைக்க மட்டும் நம்ம இங்க தான் இருக்கணும். Oh younger sister, until our wings are grown we must be here only. அம்மா போல அப்பா போல நல்ல விங்ஸ் எல்லாம் வந்துச்சுனா நம்ம பறந்து போயிடலாம். When we have our wings like our father and mother, then we can fly away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனாலும் இந்த இளைய அந்த கிளிக்கு வெறுப்பாய் விட்டது. சொல்ல அவளுக்கு வெறுப்பு. But this younger chick parrot, it was so hatred. அதற்காக ஒரு நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. It was waiting for the time to come. அதற்கான ஒரு சரியான நேரம் வந்தது. The proper time came. இந்த கூட்டிலிருந்து இளைய அந்த கிளி குஞ்சு பறந்து அப்படியே வெளியே போயிட்டு. The younger chick parrot, it left the nest and went flying away. கொஞ்சம் தூரம் தான் பறக்க முடிந்தது. Only a little distance it was able to fly. அதற்காக தொடர்ந்து பறக்க முடியவில்லை. And after that it cannot continue to fly. நேரத்துக்குள்ள மயங்கி பொத்துண்டு கீழே விழுந்தது. Within a short while it fainted and it fell. Unconscious. It became unconscious. மயக்கமாகி விட்டது. It was fainted. சில மணி நேரங்கள் திறந்து கண்களை திறந்து பார்த்து விழுது. After certain hours when it opened its eyes, பார்த்தா ஒரு கூட்டுக்குள்ள இருக்கு. ஒரு கிளி வளர்க்கிறவன் கூட்டுக்குள்ள கட் பண்ணி உள்ள கொண்டு வச்சு அப்படி பார்த்தா கூட்டுக்குள்ள இருக்கிறதாக உணர்ந்தது. It felt that it was inside a nest of a man who was growing parrots. இன்றைக்கு अनेक பிள்ளைகளுடைய வாஞ்சை இதுவாய் தான் இருக்கிறது. Today the desire of many people are like children are like this. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வெளியே போய் அலைந்து திரிய வாஞ்சிக்கிறார்கள். They decide to go out and wander and loiter. அந்த பெற்றோருடைய அரவணைப்பு கட்டுக்கோப்பான நிலவரம் அவளுக்கு வெறுப்பா இருக்கிறது. The control of the parents are irritating to them. சபையை அவர்கள் வெறுக்கிறார்கள். They hate the church. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? But still what the Lord says, நீ திரும்பி வா, நீ அலைந்து திரிவதில்லை. You return, you will not wander at all. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீ கர்த்தர் பக்கம் திரும்பி வரும் பொழுது நிச்சயமாகவே உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். When you come towards the Lord's side, surely he will bless you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 31ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை படியுங்கள். Chapter 31 verse 9. 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this word of God say? ஒரு தேவனுடைய பிள்ளை திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள்.
When a child of God returns to God, see how God reveals himself to that child of God. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவர்கள் வருவார்களாம். They shall come with weeping and with supplications. அவர்கள் எப்படி யாரெல்லாம் வருவார்களாம்? Who are all they that come? 8ஆம் வசனத்திலே நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வரப்பண்ணுவேன். In verse 8, I will bring them from the north country. அவர்கள் பூமியின் எல்லையிலிருந்து வருவார்கள். And from the coast of the earth they shall come. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to அதிலே God. குருடர் இருப்பார்கள். They shall be blind, சப்பானிகள் இருப்பார்கள். lame, கர்ப்பவதிகள் இருப்பார்கள். woman with child, பிள்ளை தாட்சிகள் கூட இருப்பாங்களாம். and also travailing with மகா child. கூட்டமாய் அவர்கள் இவ்விடத்திலே திரும்பி வருவார்கள். A great company shall return thither. இது கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். This is the prophecy which the Lord gives to the church. மகா கூட்டமாய் கர்த்தர் பக்கம் திரும்பி வருவார்கள். இந்த வாக்குத்தத்தத்திற்காக சத்தமாய் ஒரு அல்லேலூயா போடுங்கள். மகா கூட்டமாய் கர்த்தர் பக்கம் திரும்புவார்கள். As a great company they shall return to the Lord. குருடர்கள் வருவார்கள். The blind shall come. பிள்ளைகள் வருவார்கள். The children will come. முதியோர் வருவார்கள். The old shall come. கர்ப்பவதிகள் கூட வருவார்கள். And women with child will come. அழுகையோடு விண்ணப்பங்களோடு கர்த்தர் பக்கம் திரும்புவார்கள். They shall return to the Lord's side with supplication and weeping. நான் அவர்களை வழி நடத்துவேன். And I will lead them. தண்ணீர்களுள்ள நதியண்டிக்கு இடராமல் செம்மையாக வழி நடத்துவேன். I will cause them to walk by the rivers of waters in a straight way. ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன். For I am a father to Israel. எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரன். And Ephraim is my firstborn. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this word of God say? நாம் கர்த்தர் பக்கம் திரும்பும் பொழுது நம்முடைய தேவன் நமக்கு பிதாவாய் இருப்பாராம். When we return to the Lord's side, our God will be our father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தண்ணீர் உள்ள நதிக்கு கொண்டு போவார். He will cause us to walk by the rivers. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்னை கொண்டு போவார். He will lead me by the still waters. ஆம் தேவ ஜனமே, இது கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமா இருக்கிறது. As people of God, this is the prophecy of God. நீ வறண்ட இடத்துல இனி இருக்க வேண்டாம். No more for you to be in a dry place. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வா. You come into the presence of God. ஆதி அன்புக்குள்ளே சபையே கடந்து வா. Oh church, return to the first love. கிறிஸ்துவ சிநேகிதனே, ஆதி எழுப்புதலுக்குள்ளே திரும்பி வா. Oh Christian friend, return to the first revival. தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு ஆண்டவர் உன்னை நடத்துவாராம். The Lord will cause you to walk by the rivers of waters. அது என்ன தண்ணீர் உள்ள நதிகள்? What are the rivers of water? அதுதான் பரிசுத்த ஆவியின் எழுப்புதல். That is the revival of the Holy Ghost. விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். Out of the heart of him that believeth shall go out forth the living waters. கடைசி நாட்களிலே ஒரு பின்மாறி ஊற்றப்படும். In the last days an outpour shall be poured. நிச்சயமாக ஒரு பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் சபைகளிலே உண்டாகும். A latter rain, the revival of the Holy Spirit shall be made. தேவ ஜனமே, திரும்பி வாருங்கள். O children of God, you return. தண்ணீர் உள்ள நதிகளுக்கு அவர் நடத்துவார். He shall lead you by the rivers of water. ஏனென்றால் Because நான் பிதா, I am the Father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவருக்கு இருக்கிற பெயரிலே பெரிய பெயர் பிதா. அதுக்கு மேல ஒரு நாமம் அவருக்கு இல்ல. Amongst the names of God, the very big name God has is this. நான் பிதா, நீ எனக்கு சிரேஷ்ட புத்திரன். I am the Father, you are my firstborn. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிதான்னு கூப்பிடுறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? Do you know how much joy is there to call as a father? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னைக்கு இந்த நாட்கள்ல ரொம்ப டீசென்ட்டா பிள்ளைகள் அப்பான்னு அம்மான்னு கூட சரியா கூப்பிடுறது இல்ல. In these days, children are not calling their father and mother in Tamil. எங்களோட ஊழியத்துக்கு வந்த ஒரு சகோதரன் சொன்னார், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அங்க அம்மாவோட கோச்சுக்கிட்டு 2 வருஷம் அம்மான்னு கூப்பிடாது இருந்தாராம் ஒரே வீட்டுல. அது எப்படி எனக்கு தெரியவில்லை. A brother who came along with me in the ministry, he said, just because he had an issue with his mother, he didn't call her as a mother for 2 years in the same house. Praise the Lord. நான் உங்களுக்கு பிதா என்று அவர் சொல்லுகிறார். He says, I will be your father. நீ திரும்பினால் உனக்கு ஒரு பிதா இருப்பார். If you return, they will be a father to you. உன் வழிகளுக்கு நான் தொடர்ந்து போவேன் என்று சொல்லுவாயானால் இந்த பிதாவை நீ இழந்து போவாய். If you say that I will continue to go in my own way, you will lose this father. தண்ணீருள்ள நதியின் அனுபவம், பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் உனக்கு இல்லாமல் போகும். The experience of the rivers of water, the revival of the Holy Ghost will not be for you. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God.
எனவே இதை மனதிலே வைத்துக்கொண்டு பிதாவின் பக்கம் திரும்புவோமாக. That is why, keeping this in your mind, you return to the Father's side. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படித்தான் நாம் கர்த்தர் பக்கம் திரும்பி வர வேண்டும். Likewise, we must return to God. யாரெல்லாம் திரும்பி வருகிறார்களோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை சீர்படுத்துவேன். All those who return, the Lord says that I will reform நீ you. திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். If thou shalt return, I will reform என் you. முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்திருப்பாய். You will abide before my face நீ forever. தீர்ப்பானதிலிருந்து வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தால், If you remove that abomination from the நீ evil, என் வாயை போல் இருப்பாய். and thou shalt be as my mouth. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் படிப்போம். Finally, let us study a thing. யாரை ஆண்டவர் சீர்படுத்துவார்? Whom the Lord will reform. முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மறுபடியுமாக படிப்போம். Once again, let us read from 1 Peter chapter 5 verse 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this word of God says? யாரை ஆண்டவர் சீர்படுத்துவாராம்? Whom the Lord will perfect. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வசனம் சொல்லுகிறதை நீங்கள் கவனியுங்கள். Listen to the things of this word of God. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தம்முடைய நித்திய மகிமைக்கு அவர் அழைத்தாராம். He hath called us unto his eternal glory by Christ Jesus. அது என்ன நித்திய மகிமை? What is that eternal glory? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதுதான் நித்தியமான வீடுகள். That is the eternal houses. அதுதான் நித்திய சுதந்திரம். That is the eternal inheritance. அதுதான் சியோன் எருசலேம். That is Zion and Jerusalem. அது நித்திய ஆறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is also called as eternal comfort. அது நித்தியமான ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is also said as the eternal kingdom. நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? What for the Lord has called us? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நித்தியமான ஒரு மகிமையை கர்த்தர் நமக்கு வைத்து அதற்காக அழைத்திருக்கிறார். The Lord, having kept in store an eternal glory, has called for us for that sake. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை படியுங்கள். Hebrews 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்கிறதுக்காக என்று நாம் படிக்கிறோம். We read that we might receive the promise of eternal inheritance. எனவே இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். So we must keep this in our mind. இங்க இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அந்த நித்தியமான மகிமைக்காக அழைத்தார். The Lord has called all the children of God who are here for this eternal inheritance. அதே நேரத்திலே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சில சூழ்நிலைகளிலே பாடுகள் வழியாக போகத்தான் வேண்டும். In the same time, the children of God who are called should go through sufferings at certain situations. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்துவார். He will perfect you who are enduring the sufferings for a short while. யாரை ஆண்டவர் சீர்படுத்துவாராம்? Whom the Lord will reform. பாடுகளை அனுபவிக்கிறவர்கள், கொஞ்ச கால பாடுகளை அனுபவிக்கிறவர்களை ஆண்டவர் சீர்படுத்துகிறார். The Lord is perfecting them that are suffering for a while. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த ராத்திரி வேளையிலே இந்த சத்தியத்தை சற்று தெளிவாக படிப்போமாக. In this night time, let us study this truth certain clearly. எல்லாருக்கும் வெறுப்பாய் இருக்கிற ஒரு காரியம்தான் பாடுகள். That which is hated by all is suffering. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. Without sufferings, there is no heaven. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எல்லாருக்கும் பரலோகம் போகணும் தான் ஆசைதான். All of them are desiring to go to heaven. பாடுகள் இல்லாத பரலோகத்தை விரும்புகிறார்கள். But they desire an heaven without suffering. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் சீர்படுத்துவாராம். The Lord will perfect you who are suffering for a while. இந்த பாடு அனுபவிக்கிறதை இரண்டு பகுதியாக நாம் பிரிக்கலாம். We can separate these sufferings, enduring the sufferings, into two. இந்த சத்தியத்தை நாம் கிரகிக் கொள்வதற்கு ஒரு 3 அல்லேலூயா மறுபடியுமாக போடுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பாடுகளை இரண்டு விதமாக பிரிக்கலாம். You can separate the sufferings into two. முதலாம் பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Peter chapter 3 verse 17. தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் தேவனுக்கு
சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். இந்த பேதுரு அப்போஸ்தலன் பாடுகளை இரண்டாக பிரிக்கிறார். This Peter the apostle is dividing the sufferings into two. ஒன்று தீமை செய்து பாடு அனுபவிப்பது. One, suffering just because of evil doing. இரண்டாவது நன்மை செய்து பாடு அனுபவிப்பது. Nextly, suffering because of well doing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சத்தியத்தை நீ கேட்டுக்கொண்டே இரு, உன்னுடைய பாடுகள் எத்தன்மை என்பதை நீ விளங்கிக் கொள்ளலாம். You keep listening to this truth. By that you can understand that what is the sort of your suffering. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் அதை படிக்கலாம். You can read this from 1 Peter chapter 4 also. 4ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை படியுங்கள். Verse 15. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். 4:15 ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வசனத்திலே 4 காரியங்களை படிக்கிறோம். In the scripture portion we read the 4 things. தீமை செய்து பாடு அனுபவிப்பது என்ற அர்த்தம் என்ன? Suffering just because of evil doing, what is the meaning of that? முதலாவதாக நாம் படிக்கிறோம் கொலை செய்து பாடுபடுதலாம். First of all, murdering and being suffering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். You listen to the word of God. எந்த பாடுகள் ஒரு மனுஷனுக்கு மகிமையை கொண்டு வரும்? Which suffering shall bring glory to a man? தேவ சித்தத்தின் மத்தியிலே நல்ல காரியங்களை செய்து அதனால் உனக்கு பாடு இருக்குமானால் அது உனக்கு மகிமையாக மாறும். In the midst of the will of God, if you do good things and just because of that if you have sufferings, then it will be glorious sufferings. அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு காண்பித்த வழி. This is the way which our Lord Jesus has shown to ஆனால் us. ஒரு கூட்ட ஜனமோ தீமை செய்து பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். But one group of people, they are suffering just because of their evil doing. அதில் முதலாவது பாடுதான் கொலை செய்து பாடுபடுதல். The first suffering is just because having murdered suffering. காயினை எடுத்துக்கொள்ளுங்களேன். Take Cain. 4ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 8ஆம் வசனத்தில் 4:8 அவன் கொலை செய்து பாடுகள் வழியாக கடந்து போனான். In Genesis chapter 4 verse 8, just because he murdered, he went through sufferings. வாசிங்கள் அந்த வசனத்தை. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவன் எழுத்தின் பிரகாரமாகவே தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான். This man literally killed his brother. எனவே அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை உண்டாயிற்று. Because of this, a great punishment was meted upon him. தேவனுடைய தோட்டத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டான். He was thrusted out from the garden of God. அவன் இப்போது தேவ சமூகத்தை விட்டு விலகி அலைகிற மனுஷனாய் மாறி போனானாம். Now he has become as a person who wandered out of the presence of God. ஒரு பக்கம் சாபம், At one side there is a curse. இன்னொரு பக்கம் பரிதாபமான ஒரு நிலை. On the other part, a pathetic state. மரண பயம். The fear of death. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவேதான் ஆண்டவர் பிரமாணமாக சொன்னார் கொலை செய்யாதிருப்பாயாக. That is why the Lord said as a law, thou shalt not murder. எழுத்தின் பிரகாரமாகவே சில கொலை செய்கிறவர்களுக்கு துணிகரமாக இருக்கிறார்கள். Literally, some people are presumed to kill. கொலை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் சிலருக்கு இருக்கிறது. Some have a desire to kill. சிலர் மற்றவர்களை கொலை செய்யாமல் போனாலும் தங்களை தாங்களே கொலை செய்து கொள்ள விரும்புகிறார்கள். Some people, even though they don't murder other people, they decide to kill themselves. இப்பேற்பட்ட பாவம் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விடும், பெரிய பாடுகளை கொண்டு வந்து விடும். Such kind of sin will bring a very great danger in your life. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஒரு வாலிபனை நான் சந்தித்தேன். Before many years, I met a youth. இது ஒரு உண்மை சம்பவமாக இருக்கிறது, கவனியுங்கள். Listen, this is a true incident. அந்த வாலிபன் சோர்ந்த முகத்தோடு இருந்தான். That young boy was with a pale face. அவன் கூட்டங்களுக்கு வந்து கொண்டிருந்தான். He was offered to the meetings. நான் கேட்டேன், உன்னுடைய வாழ்க்கை என்ன, நீ ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்? I asked to him, why are you so sorrowful? தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவன் சொன்னான். He narrated an incident that happened. ஒரு மனுஷனாக இருந்தார். His father was an influential man. இவனுக்கு விவாகம் செய்தார். He was married. இவளுக்கு விவாகம் செய்த அந்த ஸ்திரியோ குணசாலி, வெளியரங்கமாக அழகான அவ்வளவு அழகு அவளுக்கு இல்லை. The மனைவி ஒரு குணசாலியானவள்.
The girl who was married, she was a virtuous woman, but she was not having external beauty. வெளியரங்கமாக அவளுக்கு அவ்வளவு அழகு இல்லை, ஆனால் ஒரு நல்ல ஒரு மனுஷியாக இருந்தாள். She was not having much external beauty, but she was a good woman. அவனுடைய நண்பர்கள் வந்து என்ன சொன்னார்கள்? What his friends came and said to நீ him, இப்படி ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் இருக்கிறாய், you belong to an influential family, உன்னுடைய மனைவி அவ்வளவு அழகா இல்ல, your wife is not much beauty. எப்படியாவது அவரை ஒழிச்சு கட்டிடு, உங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணி வைப்பார். Somehow you remove her, then your father will remarry you. சில பெற்றோர் கூட பிள்ளைகளுக்கு அப்படி ஆலோசனை கொடுக்கிறதாக நாங்கள் தகவல் எங்களுக்கு வருகிறது. Even we receive the news that some parents are giving such counsels to those parents. அவளை விட்டுடுன்னு சொல்ற சகோதரிமாருங்க உட்கார்ந்து இருக்காங்க. There are sisters who are saying that leave her. கவனிங்கள், கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நீங்கள் நிற்பீர்கள். Listen, you will stand before the judgment of God. தேவன் இணைத்ததை நீ பிரிக்க கூடாது. What the Lord hath joined, you must not put asunder. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. என் நண்பர்கள் அவனை சொல்ல 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 ஒரு நாள் முடிவுக்கு வந்தான். As the friends were keeping on saying to this boy, one day he came to an end. சொந்த மனைவியை கொல்ல தீர்மானித்தான். He decided to kill his own wife. அன்றைக்கு அவள் கிணற்றிலே துணி துவைத்துக் கொண்டிருந்தாள். On the day she was washing the clothes by the well side, இவன் இறங்கி கீழே போனான். he went down. புருஷன் தானே என்று அவள் மௌனமாக இருந்தாள். She was silent just because it was her அவளை husband. தண்ணீரிலே தள்ளினான். He thrusted her in the water. படிகளுக்கு இடையே அவளை முக்கி கொலை செய்தான். And he immersed her in the midst of the steps and killed her. அவளை விட்டு ஜீவன் போகிற கடைசி நேரம் அந்த முகம் அப்படியே மனதிலே பதிந்து விட்டது. At the time when her last breath was leaving her, her face was registered in this mind. இப்போது அந்த முகம் அவனை மிரட்டுகிறது. Now this face is terrifying him. அவனால் தூங்க முடியவில்லை. He was unable to sleep. வேலை கிடைத்தது. He got the employment. வேற விவாகமும் செய்தான். He was remarried. பணம் இருக்கிறது. There is money. ஆனால் வேதனை அவனை விட்டு தீரவில்லை. But the pain didn't go away from him. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கொலை செய்து பாடுபடுதல், murdering and being suffered. இதற்கு யார் விடுதலை கொடுக்க முடியும்? Who can give the deliverance to this? எனவேதான் ஆண்டவர் சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக. That is why the Lord said, thou shalt not kill. நாம் இப்ப யாரும் வெளியரங்கமா போய் கொலை செய்வதில்லை. None of us are not going to kill anyone. ஆனால் யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறான்? But what John the apostle says, 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3:15, தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகனாக இருப்பானாம். in 1 John chapter 3 verse 15, whosoever hateth his brother is a murderer. சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன். He that hateth his brother is a murderer. அவன் இருட்டுக்குள் இருந்து இருட்டுக்குள் நடந்து போகிறானாம். He is in darkness and walks in darkness. ஏன் உன் வாழ்க்கையில் இவ்வளவு பாடுகள்? Why such these sufferings in your life? தேவ சித்தத்தின் மத்தியிலே நீ பாடுபடுகிறாயா? Are you suffering in the midst of the will of God? அல்லது கொலை செய்து பாடுகள் வழியாய் போய் கொண்டிருக்கிறாயா? Or as having murdered, are you walking through sufferings? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நீ ஒரு நாள் நிற்க வேண்டும் என்று மறக்காதே. You don't forget that one day will come, you must stand before the throne of God. வெளியரங்கமாக ஒன்றும் கொலை செய்யவில்லை. You have not externally committed the ஆனால் murder. உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே சில பகையை வைத்திருக்கிறாயே. But inside your heart you keep some hatred. அப்படி என்றால் நீ கொலைபாதகன் இல்லையா? If it is so, are you not a murderer? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உன்னுடைய பாடுகள் உன்னை நரகத்துக்கு தானே கொண்டு போகும். Will not this suffering will drag you to hell? இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். Keep yourself pure, your heart. இன்றைக்கு இரவு இந்த ஓட்டம் முடியுமானால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் கம்பீரமாய் நிற்க வேண்டும். In this night time, if our race is being finished, how are we going to go and stand before the presence of God? பலவிதமான பகை, கசப்பு, கோபங்கள், வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டு ஏன் சகோதரியே, ஏன் சகோதரா பூமியிலே நரக வாழ்க்கை வாழ்கிறாய்? Why brother, why sister are you living a life of hell even while you are in this earth with many kinds of hatred and bitterness? பரலோகத்தை அனுபவிக்க வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கை நரகமாக இருக்கிறது, உனக்கு தெரியவில்லையா? The Christian life which is about to enjoy heaven is now as a life of hell. Don't you know that? நீ கொலை செய்து பாடுகள் வழியாய் போய் கொண்டிருக்கிறாய். Just because you have murdered, you are going through sufferings. இன்றைக்கே அதற்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். Let an end come to that even today. யாரையும் நான் பகைக்க வேண்டாம். Let us not hate anyone. அப்படி என்றால் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். If it is so, you go and ask pardon and be reconciled. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கொலை செய்து பாடுகள் வழியாய் நீ போக வேண்டாம். Don't walk through sufferings because of your murdering. இரண்டாவது பாடுகள் என்ன? What is the second suffering? இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read over here? உங்களில் ஒருவன் கொலைபாதகனாவது, இரண்டாவது திருடனாவது, திருடி பாடுபடுதல். Nextly, or as a thief,
stealing and suffering. ஒரு அல்லேலூயா போடுங்க. இந்த குட்டி குட்டி அல்லேலூயா எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், அதுக்காக தான் சொல்றது. எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் இந்த அல்லேலூயா போடுறது. ரெண்டாவது அல்லேலூயா ரெண்டாவது விஷயம் திருடி பாடுபடுதல், திருட்டுத்தனம். The next suffering is stealing. என்னுடைய வாழ்க்கையில நான் சிறு பையனா இருக்கும்போது 2 ரூபாய் திருடி விட்டேன். In my life, when I was a little boy, I stole 2 rupees. எங்க போனாலும் இதை சொல்லுவேன். Wheresoever I will say this. ஒரு பாட்டு புக்ல 2 ரூபாய் வச்சிருந்தாங்க எங்களுடைய நண்பர் வீட்டுல. In my friend's home, they had 2 rupees in the song book. சரியான ஞாபகம் எத்தனையோ வருஷம் பாட்டு புக்கோ பைபிளே தெரியல, நான் திறந்தால நல்ல புதுசா 2 ரூபாய் இருந்தது எடுத்துட்டேன், திருடிட்டேன். So when I was a little boy, when I opened the book, there was 2 rupees, I stole it. இந்த 2 ரூபாய் என்ன படுத்தின பாடு இருக்கே, உங்களுக்கு சொல்ல புக்கே எழுதலாம். If I want to say the suffering just because of this 2 rupees, I say this, you must know this. நான் ஊழியத்துக்கு வந்து விட்டேன். I came to the ministry. என்னோட கூட 2 ரூபாயும் ஊழியத்துக்கு வந்தது. Also the 2 rupees came along with me in the ministry. என்னோட கூட first year training center 2 ரூபாயும் இருந்தது. It was with me in the first year in the training center. Second yearலும் இருந்தது. Even in the second year. Third yearலும் இருந்தது. Third year. எப்பொழுதெல்லாம் தெய்வத்தோடு நெருங்குகிறேனோ 2 ரூபாய் கொக்கி போட்டு கீழே இழுக்கும். Whenever I get closer to the Lord, this 2 rupees will have a hook and will pull me down. என்ன clear பண்ணிட்டு போ அப்படிதான் சொல்லும். That 2 rupees will say that you clear me and go. இந்த வேதனை நீங்க அனுபவிக்க கூடாதுங்க. You must not endure this pain. ஒரு நாள் அதற்கு ஒரு முடிவு எடுத்தேன். One day I made a determination. இதுக்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டும். Lord, you must put an end to this. ஒரு மணி ஆர்டர் ஃபார்ம் வாங்கினேன். I bought a money order form. என் பெயரையே எழுதினேன். I wrote my name. நான் இன்னாருடைய மகன். I am the son of this. எனக்கு அவங்க அட்ரஸ் எல்லாம் தெரியல, ஆனா பேர்லாம் எழுதினேன். I wrote the name. நான் உங்க வீட்ல இருந்து 2 ரூபாய் திருடினேன். I stole 2 rupees from your home. நான் கர்த்தரால் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். Now I am convinced of the Lord. இப்போ நான் 100 ரூபாய் அனுப்புகிறேன், அனுப்பினேன். Now I am sending 100 rupees, I sent. இந்த மணி ஆர்டர் போய் தெருவா சுத்திட்டு இருக்கு, அட்ரஸ் யாரும் அவங்க எல்லாம் ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாரு. This money order was wandering the street by street. All of them have finished their races. தற்செயலாக எங்க அண்ணன் அந்த ஊருக்கு வந்திருக்கிறார். Accidentally, my brother came to that hometown. ஒரு ஆள் கேக்குறாங்க, இப்ப அது உங்க ஆள் மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் பாருங்க. So one person asked, it is just like your person, you see. என் சொந்த அண்ணன் கையில அது மாட்டிச்சு. It was caught up in my own brother's hand. கையில மாட்டினாலும் எனக்கு விஷயம் இல்ல, என் சாப்டர் இந்த கேஸை நான் முடிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். No matter to whose hand it goes, this chapter must be closed. அவன் எங்க அண்ணன் ஃபோன் பண்ண, என்னப்பா என்ன 100 ரூபாய் அனுப்பி இருக்கிற, என்ன விஷயம் கேட்டான். So my brother phoned to me, what is that you have sent 100 rupees? நான் சொன்ன உண்மைதான். I said it is true. என்னுடைய வழக்கை நான் முடிக்க விரும்புகிறேன். I just want to close my case. அன்றைக்கு அந்த 2 ரூபாய் மறைஞ்சதுங்க, இது வெளிக்கு அது இன்னும் வரவே இல்ல. On the day those 2 rupees disappeared, until now it didn't come. யாராருக்கு இந்த போராட்டம் இருக்கு எனக்கு தெரியாது. I don't know how many of you have this struggle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. லைஃப் கிளியரா வச்சுக்கொள்ளணும். You must clear your lives. திருட்டு ரயில் வித்தவுட்ல நீங்க போய் இருந்தா அதை கிளியர் பண்ணு. If you have traveled without ticket, you must clear. பஸ்ல திருட்டுதனமா ஏறி இறங்கி இருந்தா கிளியர் பண்ணு. If you stealthily boarded a bus, you must clear it. யாருடைய பொருளாத எடுத்து திருப்பி கொடுக்கலாம் கொடுத்துரு, இதெல்லாம் இந்த லிஸ்ட்ல வருது. If you have taken something from someone, you must return. சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஒரு குட்டி ஆபரேஷன் தான் இதெல்லாம். Only petty things, it is a minor operation. அப்படி என்றால் உன் சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாயே, உன்னுடைய நிலை என்ன? If it is so, you're having the possession of your own brother and now you're being seated, what will be your state? பரலோகம் அதை அங்கீகரிக்குமா? Will the heaven admit it? தேவ சபையே, இது சீர்திருத்தலின் காலம். Oh church of God, this is the time of reformation. பொன்னப்ப நகர்ல இந்த கதை சொன்னேனா தெரியாது. I don't know whether I have said the story in Ponnappa Nagar. பக்கத்து வீட்டு சிஸ்டர்ஸ், இவரு 2 குடும்பம் ரொம்ப ஐக்கியமான குடும்பம். 2 families were in neighborhood, they were in closeness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரொம்ப அருமையான ஐக்கியமான குடும்பங்கள். They were in unity. இந்த சிஸ்டர் போய் இந்த சிஸ்டத்துல ஒரு நாள் கேட்டாங்க, அக்கா கொஞ்சம் உலக்கை கொடுங்க, வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். So this sister went to the neighborhood center and asked for a pestle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக்கை என்னது? பரவாயில்ல, விளங்கிட்டா போதும். உலக்கை வாங்கிட்டு வந்தாச்சு. And she bought the pestle. உபயோகப்படுத்திட்டு அப்படி எடுத்து பக்கத்துல வைத்தார்கள். After using it, she laid aside. சாயங்காலம் விறகு விற்கிறவன் விறகு வித்து கொண்டு வருகிறான். The merchant who was trading the firewood, he came. ஒரு 10 கட்டு வாங்கி அது மேல ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு காய வச்சிட்டாங்க.
And she bought 10 bundles and spread over it. 2-3 வாரம் ஆகிவிட்டது. 2 or 3 weeks went. பக்கத்து வீட்டு அக்கா கேக்குறாங்க, சிஸ்டர் அன்னைக்கு விளக்க வாங்கிட்டு போனீங்களே நீங்க கொடுக்கலையே. The neighborhood sister is asking all the day, have you not got the pencil? Where is now? மறந்தே போயிட்டார்கள். They forgot it. நானா வாங்கலையே. I didn't brought. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரெண்டு பேருக்கும் ஜகடா. ஹிந்தில ஜகடான்னு சொன்னா சண்டைன்னு அர்த்தம். The quarrel came in between of them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவங்க நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னு சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க இல்ல நான் வாங்கலன்னு சாதிக்கிறார்கள். This sister is saying that you have got it, and the other one is saying that விறகு no. விறகு காய்ந்தது. And the firewood was dry. எடுத்து பரணிலே அடுக்கினார்கள். And they arranged in the left. பார்த்தா விளக்கு அங்க இருக்கிறது. The pestle was there. அது என்ன சொல்லுது? What does it say? அக்கா என்ன கொண்டு போய் கொடுத்துருங்க அங்க. Sister, you give it to them. பெருமை தடுக்கிறது, நான் இல்லன்னு சொல்லிட்டேனே எப்படி கொண்டு போய் கொடுக்கிறது? But the pride is hindering. Have I not said no? How can I give? எடுத்து விறகோடு கூட பரணிலே வைத்தார்கள். Also they put that pestle in the left. அந்த பக்கம் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அங்கிருந்து கத்தும், சிஸ்டர் என்ன கொண்டு போய் கொடுத்துரு. All the time when she crosses the place, it will say, உதவியா இருக்குன்னு சொல்றேன், சிரிச்சு கொள்ளுங்க தப்பு இல்ல, ஆனா காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். It will be helpful to some people. You must understand the matter. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது என்ன பெரிய தொந்தரவா இருக்கிறது என்று சொல்லி உலக்கை எடுத்து கொண்டு போய் கிணத்துக்குள்ளே போட்டார்கள். So just because it was a great disturbance to them, they put the pestle into the well. சாயங்காலம் தண்ணீர் எடுக்க கிணற்று பக்கம் போகும் பொழுது கிணற்றுக்குள் இருந்து சத்தம், சிஸ்டர் என்னை கொண்டு போய் கொடுத்து விடு. When they went to fetch the water from the well in the evening, the voice from the well said, sister, you give it to them. மனசாட்சியில் உண்டான சத்தங்கள். The voice out of the conscience. இது பெரிய தொந்தரவுங்க, இத கிளியர் பண்ணி விடுங்கள். Beloved, it is a great disturbance. You clear it. எந்த கடனா இருந்தாலும் கொடுக்க தீர்மானித்துக்கொள். Whatever the debt is, you decide to repay it. நீ ஏன் திருடி பாடுபட வேண்டும்? Why you must suffer just because you steal? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ராகேல் திருடி பாடுபட்டவள். Rachel suffered just because she steal. திருடினான், முழு சபையும் பாடுகளுக்குள்ளாக மாறினது. Achan robbed just because of the entire church was in problem. யூதாஸ் திருடுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God calls Judas as இவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? He was a robber. Where all they went? ராகேல் போய் சேர வேண்டிய இடத்தில் சேரவில்லை. Rachel didn't attain the place where she ought to go. அவள் வழியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாள். She died in the way and was buried. ஆகான் கல்லடித்து கொல்லப்பட்டான். Achan was stoned and died. யூதாஸ் தற்கொலை செய்து கொண்டு மடிந்தான். Judas committed suicide and was perished. இவர்கள் எல்லாம் திருடி பாடுபட்ட மனிதர்கள் அல்லவோ? Are they not all the men who steal and suffer? வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புகிறார். Oh child of God, God is desiring for your life to be reformed. சில வாலிப பையன்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். Some young boys, they were saved. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் திருட்டு தொழில்தான். All through their lives were stealing. மேக்ஸிமம் அவங்க எல்லாரும் ட்ரெயின் ஏறினானா ஒருத்தனும் டிக்கெட் எடுத்து ஏற மாட்டான். Maximum if they travel in a train, they will not get the ticket. சென்னையிலே வியாசார்பாடி பையன்க, சென்னைக்காரங்களுக்கு அந்த இடம் என்னன்னு தெரியும். Vyasapadi boys, the Chennaites know that whom they are. அவங்க எல்லாம் கேட்டாங்க, அப்படினா நாங்க என்னென்ன செய்யணும்? They all came and asked, if it is so, what we must do? நீ எந்த உன் மனசாட்சியில எப்பெல்லாம் திருட்டு ரயில் எழுதி இருக்கியோ அதுக்கெல்லாம் நீ டிக்கெட் வாங்கிட்டு வா. So all the time you have traveled in the train without a ticket, you buy the tickets for all those travels. வாங்கி காசு கொடுத்து வாங்கி கிழிச்சு போடு. You buy the ticket and then tear it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனசாட்சியை சுத்தமாக வைக்க ஆரம்பியுங்கள். You keep your conscience to be in purity. ஏன் பாடுகள், ஏன் உன் லைஃப்ல இவ்வளவு சஃபர்? Why such these sufferings in your life? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எங்கே ஒரு சின்ன தவறு இருக்கும், திருட்டுத்தனம் இருக்கும். There will be a little mistake in some place. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல கூட திருடுறாங்க சிலர் துணிகரமாக. Some they are presumably stealing that which must be given to the Lord. கர்த்தருடைய நேரத்தை திருடுவது. Stealing the time of the Lord. அது என்ன கர்த்தருடைய நேரத்தை திருடுவது? What is that robbing the time of the Lord? தெய்வத்தை ஆராதிக்க வேண்டிய நேரத்துல வர வேண்டும். You must come to the time where you must worship God. இந்த விஷயத்துக்காக கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமா? Shall we praise God? நீங்க வெக்கப்பட்டாலும் பரவாயில்ல, கண்ணை மூடுங்க. இதுல ப்ராப்ளம் இருக்கு பாஸ்டர், நான் கொஞ்சம் கிளியர் பண்ண விரும்புறேன்றவங்க ஒரு ஆபரேஷன் மேல ஒரு அறிக்கையா கையை தூக்கிடுங்க. நம்ம பூமியில வெக்கப்பட்ட விஷயமே இல்லைங்க. நித்தியமா போய் வெக்கப்பட வேண்டி வரும். இந்த விஷயத்திலே மனசாட்சியில குற்றம் உண்டு. நான் அறிக்கை செய்கிறேன். தேவ பிள்ளை உன் கைகளை உயர்த்தி பார்க்கலாம். ஆமென். துதியுங்களேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரே. கர்த்தாவே என்று சொல்லி ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள் எல்லாரும். ஆமென். ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen.
கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். The Lord will grant grace to you. உணர்வுள்ள இருதயம் வந்துட்டாலே போதும். If a convictable heart comes, it is enough. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வரிக்காக நீ ஆயத்தமாகு. No matter how much you suffer the loss, you must get ready for the rapture. இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது எந்த பணத்தை நீ தூக்கி கொண்டு போகிறாய்? When you go away from this earth, what money are you going to carry with you? எந்த லேண்ட் உன் கூட வரும்? Which land shall pursue after you? உன்னை கட்டி வைத்திருக்கிற ஆவி எந்த ஆவி உண்டு உனக்கு தெரியவில்லையா? Don't you know what is the spirit that hath binded you? கர்த்தருடைய ஆவியானவரின் கதவை தட்டுகிறாரே, உனக்கு உணர்வில்லையா? Don't you have the conviction just because the spirit of the Lord is shutting your door? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒருவன் திருடி பாடுபடக்கூடாது. A man must not steal and suffer. மூன்றாவதாக, Thirdly, பொல்லாங்கு செய்து பாடுபடக்கூடாது. not to suffer by evil doing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது என்ன பொல்லாப்பு செய்து பாடுபடுதல்? What is the meaning of being suffering because of evil doing? தீமை செய்கிறவர்களில் தேவனை காணவில்லையாம். They that are doing evil have not seen God. 3 யோவான் 11ஆம் வசனம். 3 John verse 11. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லையாம். He that doeth evil hath not seen God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆதியாகமம் 4:7 படியுங்கள். Genesis 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அர்த்தம், நீ தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். If you commit evil, then sin shall lie at your doorstep. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த வாசற்படி, door of the conscience, அதாவது மனசாட்சியின் வாசலிலே இது படுத்திருக்குமாம். This will lie at the door of your conscience. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பொல்லாத காரியங்களை செய்துவிட்டு நீ பாடுபடக்கூடாது. You must not suffer just because you have done evil அப்படி things. என்றால் பாவம் மனசாட்சியின் வாசலிலே படுத்து கிடக்கும். If it is so, sin will be lying at the door of the conscience. எனவேதான் தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. That is why the word of God says, cease from evil doing. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, பொல்லாத காரியங்கள், தீய காரியங்களை செய்து நீ ஏன் பாடுபட வேண்டும்? why you must suffer just because of evil doings? நீ பொல்லாத காரியத்தை விட்டு ஓய்ந்து விடு. You cease from evil doings. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவ சமூகத்திலே தீர்மானம் பண்ணிக்கொள், இது பொல்லாதது, இதை செய்தால் எனக்கு பாடு வரும். உனக்குள்ளே தீர்மானித்துக்கொள். You make a determination in the presence of God. This is evil. If I commit this, then I will suffer. அந்த வசனம் இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறது. That verse also says another thing. அந்நிய காரியங்களை தலையிட்டு கொண்டு அதிலே பாடுபடுதல். Being a busybody in other men's matters and suffering. அந்நிய காரியங்களை தலையிட்டு பாடுபடுதல். Being a busybody in other men's matters and suffering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படியுங்கள். Proverbs chapter 26 verse 17. வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். இந்த வசனம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்கள். See how terrible this verse. அந்நிய காரியத்திலே யாரும் தேவையில்லாத காரியத்தை தலையிடாதே. Don't indulge in matters which are not needful for you. தனக்கு அடாத வழக்கிலே தலையிடுகிறவன் எப்படி இருக்கிறானா? How is he that passeth by and meddleth with strife belonging not unto him? காதை பிடித்து இழுக்கிறானா? நாயின் காதை இழுத்தா உனக்கு பிரைஸ் லார்ட் நான் சொல்லும். It's like one that taketh the dog by the ears. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே தான் தேவையில்லாத காரியம் வேண்டாம். அதுக்கு போனா எனக்கு பிரச்சனை வரும். உனக்குள்ளே ஒரு எல்லையை வகுத்துக்கொள். That is why you say unnecessary matters are not needful for me. You make a border for within you. இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்ய போகும் பொழுது நாயின் காதை பிடித்து இழுக்க போகிறாய். அதை மனதில் வைத்துக்கொள். If you presume to go to do such these things, you're going to take a dog by with its ears. 131ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை படியுங்கள். Psalm 131 verse 1. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள். See how beautiful is this verse. என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல. My heart is not haughty. என் கண்கள் மேட்டிமையுள்ள கண்களும் அல்ல. Nor mine eyes lofty. பெரிய காரியத்துக்கு நான் போகிறதே இல்ல.
I do not exercise myself in great எனக்கு matters. மிஞ்சின கருமங்களில் நான் தலையிடுவதும் இல்லை. Not in things too high for me. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். I have behaved and quieted myself as a child that is weaned of his எனக்கு mother. மிஞ்சின கருமங்களிலே நான் தலையிடுவதில்லை. I'm not indulging in matters that is too high for me. ஒரு சகோதரி கூட்டத்துக்கு வந்தார்கள். One sister came to a meeting. பிரச்சனை என்னவென்றால் The problem is, அவர்கள் சொன்னார்கள், நான் தற்கொலை செய்து சாக போகிறேன் ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். she said, I'm going to commit suicide and die, you pray for me. தற்கொலை செய்து நீ சாவதற்கு உனக்கு என்ன நடந்தது? What happened for you to commit suicide? அவர்கள் சொன்னார்கள், She said, புருஷனுக்கு தெரியாமல் வேற பிசினஸ் இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி யாராவது இருந்தா இது உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். she started to conduct a business without the knowledge of her husband. சீட்டு பிடிக்கிறது, சிட் பண்ண சொல்றாங்களே அது மாதிரி புருஷனுக்கு தெரியாமல் கடன் வாங்கி இப்படி செய்ய ஆரம்பித்தார். So without the knowledge of her husband, she indulged herself in chit fund. கடன் வாங்கினவன் ஏமாற்றி விட்டு போய் விட்டான். She received the debt. He that received the debt, he cheated her. எக்கச்சக்கமான பணம் வாங்கி கொடுத்து விட்டார்கள். She bought lot of money. இப்போது தவிக்கிறார்கள். Now she is writhing in pain. புருஷனுக்கு தெரிந்தால் வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியாது. If the husband comes to know, she don't know what her life would be. எனவே அவள் முடிவுக்கு வந்தால் தற்கொலை செய்து மரித்து போக வேண்டும். So she came to a counsel that she must commit suicide and die. இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் விசாரித்து புருஷனை அழைத்து நிதானமாய் சில காரியங்களை ஒழுங்கு செய்தோம். After inquiring all these things, slowly we called the husband and இன்றைக்கு ordered நம்முடைய things. மனதில் இதை பதித்துக் கொள்வோமாக. Let us register this in our mind. எல்லாரும் கேட்ட சாட்சி, பெரிய கஷ்டம், பெரிய பாடுகள். உன் பெரிய பாட்டுக்கு காரணம் என்ன? தேவையில்லாத விஷயத்துக்கு போயிருக்கிறாயா? அதுதான் கேள்வி. They will say that I am having a very big problem, a very big suffering. It is just because of you indulging in the matters which is unnecessary for you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஊழியக்காரனை எடுத்துக்கொள்ளுங்களேன். Take the servants of God. அவன் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களிலே சிக்கிக் கொள்ளக் கூடாது. He must not entangle himself in the affairs of this life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு விசுவாச வீட்டிலே காலையில ஜெபம் முடித்து வந்து ஒரு 10 பேர் வந்திருந்தார்கள். In a faith home, after the morning prayer, 10 people came. நான் கேட்டேன், என்னையா எல்லாம் வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? ஜெபம் முடிச்சிட்டு I asked after the prayer, what is it all of you have come? அவங்க சொன்னாங்க, சின்ன அக்கா வர சொல்லி இருந்தாங்க பாஸ்டர், சின்ன அக்கா வர சொல்லி இருந்தாங்க. So they said the junior sister have asked us to come. எந்த சின்ன அக்கா உங்களை வர சொன்னாங்க? Which junior sister asked you to come? எதுக்கு வர சொன்னாங்க? What for she asked? இல்ல, என் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறதுக்கு வர சொன்னாங்க. சின்ன அக்கா மாப்பிள்ளை பார்க்கிறதுக்கு வந்திருக்க. So they said that she has called to see the நான் bridegroom. சொல்வது சிலருக்கு வருத்தமா இருக்கும். It might be grievous to some. நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சொல்லுகிறேன். For you to be escaped, I am saying. உங்களுக்கு அடாத காரியத்தில் தலையிட வேண்டாம். Don't indulge in the matters which is unnecessary for you. பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களிலே சிக்காதே. Don't entangle in the affairs of this அப்படி life. என்றால் உன்னுடைய வாழ்க்கையில பாடுகள் வரும். If it is so, sufferings will come in your life. இந்த மாதிரி பிரச்சனையில சிக்கிக்கொண்டு பாடுபட்டால் மகிமையா கிடைக்கும் உனக்கு. If you are entangled in such these sufferings and suffer, will you receive the glory? இது என்னுடைய காரியம் அல்ல. This is not my matter. பெரியவங்க இருக்கிறாங்க, பார்த்துக் கொள்வார்கள். There are leaders, they will see that. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்நிய காரியங்களிலே தலையிட்டு இதனால் நீ பாடுகள் வழியாய் போகாதே. Don't indulge yourself in unnecessary matters as busybodies and go to destruction. எந்த விஷயத்திற்கு நீ இன்வால்வ் ஆகும் பொழுது சற்று நின்று கவனித்து பார். All the time when you're involved in some matters, you think. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட படியுங்கள். 1 Peter chapter 2 verse 20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? குற்றம் செய்து அடிக்கப்படுதல். Having done the crime and being beaten. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த குற்றம் தான் அமாஷியோன்னு சொல்றாங்களே, பாவம், அந்த வார்த்தை தான் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. So false, which is called as Hamashiach, is sin. பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்க நாளிலே நீ சாவாய். On the day when you eat of the forbidden fruit, thou shalt die. எனவே குற்றம் செய்து அடிக்கப்படுதல் அதுவும் பாடுகளை கொண்டு வரும். That is why being buffeted for the faults, it shall bring the suffering. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவனுடைய சபையே, தீமை செய்து பாடுகள் நமக்கு வேண்டாம். O Church of God, let us not have the sufferings because of evil doings. நான் அடுத்த பாட்டுக்கு கடந்து போவதற்கு முன்பாக, Before I go to the next part, நம்மை காண்கிற தேவனுக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை உயர்த்துவோமாக. let us exalt our hearts towards God who sees us. ஆண்டவரே,
கடந்த நாட்களிலே எத்தனையோ தவறுகள் பிழைகள் என் வாழ்க்கையிலே வந்ததுண்டு. God, in the past days, there are many faults and mistakes that have come in my life. கொலை செய்து பாடுபட்டிருக்கிறேன். I have murdered and suffered. திருடி பாடுபட்டிருக்கிறேன். I have stolen and suffered. பொல்லாங்கு செய்து பாடுபட்டிருக்கிறேன். I have committed evil doing and suffered. அந்நிய காரியங்களிலே தலையிட்டு நான் பாடுகளை அனுபவித்திருக்கிறேன். As a busybody in other men's matters, I am suffering. குற்றம் செய்து அடி வாங்கியிருக்கிறேன். Also being buffeted for my faults. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நான் உணர்கிறேன். Before the presence of God, I am convinced. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம். Henceforth, let not be such things in my life. ஒரு சுத்திகரிப்புக்காக நாம் சில நிமிடங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறோம். Just for a sanctification, for a few minutes we are going to praise God. ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் உன்னை நேசித்தே செய்கிறார் என்பதை மறக்காதே. You don't forget that God is loving you and is making each and everything for you. உன்னுடைய நிலவரத்தை நீ உணர்ந்தால் போதும், கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார், உன்னை மாற்றுவார். If you understand the state, it is enough. The Lord shall come, make you to come out and change your அந்த state. பாடுகள் இனி உன்னை பின்தொட்டு வராது. That sufferings will not follow after you. எத்தனை பேர் ஆவியிலே உற்சாகமுள்ள மனுஷராய் இருக்கிறீர்கள்? How many of you are encouraged in your spirits? தீமை செய்து பாடுபடுகிற வாழ்க்கை இனி எனக்கு வேண்டாம். Let me not have a life just because of evil doing to be suffered. தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து நான் பாடு அனுபவிக்கட்டும். If it is the will of God, let me suffer because of good doings. பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து கொண்டு கைகளை உயர்த்துகிறவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியோடு சேர போகிறீர்கள்? ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. சத்தமாய் சத்தமாய் துதியுங்கள். ஹல்லேலூயா. Oh my Jesus. Hallelujah. 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 ஆமென். அடுத்த விஷயத்திற்கு கடந்து வருவோம். Let us pass on to the next நன்மை matter. செய்து பாடுபடுதல் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of being suffered because of good doings? வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? What is the word of God says? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை படிப்போம். Matthew the Gospel chapter 5 verse 10. மத்தேயு 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீதியின் நிமித்தம் வருகிற துன்பம், The persecution because of righteousness. இத விசுவாசத்தின் நிமித்தம் வருகிற துன்பம் என்று கூட சொல்லலாம். Also you can say that's a persecution because of faith. ரோமர் 4ஆம் அதிகாரம் 21 22 இதெல்லாம் வீட்ல போய் படித்துக் கொள்ளுங்கள். Go home and read from Romans chapter 4 verse 21 and 22. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீதியின் நிமித்தம் வருகிறதான துன்பங்கள் பாடுகள். The persecution for righteousness sake. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God says? நீதியின் நிமித்தம் பாடுபட்டால் அவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they which are persecuted for righteousness sake. பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தம். For theirs is the kingdom of heaven. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, That is why beloved children of God, விசுவாசத்தினாலே, விசுவாசத்தின் நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக, நீதி நிமித்தமாக உனக்கு வருகிற எல்லா பாடுகளும் உனக்கு நன்மையாகவே மாறும். by faith and because of the truth and because of righteousness, all the suffering shall become for you as a glory. சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். Blessed is the man that endureth the உன்னுடைய temptation. குடும்பத்திலே, உன்னுடைய தொழிலிலே, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே நீ ஒரு நீதிமானாய் இருப்பதினால் வருகிற எல்லா பாடுகளும் உனக்கு மகிமையாகவே மாறும். In your family, in your business, all the sufferings that come just because of your righteousness shall become a glory for you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி நிமித்தமாய் துன்பம் அனுபவித்தார். The Lord Jesus Christ was persecuted for the righteousness sake. வேதம் சொல்லுகிறது அவர் துன்பத்தை அனுபவித்தார் என்று சொல்லுகிறது. The word of God says that he endured sufferings. கடந்த நாட்களிலே இந்த சத்தியத்திற்காக, நீதிக்காக, உபதேசத்திற்காக உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அது உனக்கு நன்மையாய் மாறும். In the past days, no matter how much the sufferings that have come because of the righteousness sake, the truth sake, and for this doctrine, it shall all turn as a glory for you. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்று ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. There is a university by name Chidambaram Annamalai. அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதுல மெடிக்கல் படித்த பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கிற பிள்ளைகள், அவங்களுடைய ஹாஸ்டல்ல இருந்து இவங்க ஜெபிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல இருந்து தூக்கி பேக்கெல்லாம் எடுத்து ரோட்ல வீசி எறிந்தார்கள். Our children who were studied in that university, the medicine, just because they prayed in the hostel, their bags were thrown outside. அவளுக்கு தங்க இடம் இல்லை.
They had no room to reside. அவமானப்படுத்தப்பட்டார்கள். They were put to shame. அவர்கள் விசுவாச வீட்டுக்கு வந்தார்கள். They came to the faith home. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீதியின் நிமித்தம் வருகிற பாடுகள். The sufferings because of righteousness' sake. அவர்கள் பிற்காலங்களிலே ஒரு ஆள் 2-3 பேர் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் மாறினார்கள். In the latter days 2 or 3 came for the ministry. ஒரு அருமையான சகோதரி மருத்துவம் படித்து ஊழியத்துக்கு வந்து கடந்த வருஷத்திலே தன் ஓட்டத்தை முடித்தாள். A very good sister, having finished her medicine, she came to the ministry. In the last year she finished her race. நீதியின் நிமித்தம் வருகிற பாடுகள். The suffering that comes through righteousness. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 1 பேதுரு 4:16 படிங்களேன். Read from 1 Peter 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் போதும். கிறிஸ்தவனாய் இருப்பதினால் உண்டாகிற பாடுகள். The sufferings because being as a Christian. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கிறிஸ்தவனாய் இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of being a Christian? நான் ஒரு கிறிஸ்தவ பேரை வச்சிட்டு சுத்துறதுனால அல்ல. Not being wandering with having a Christian name. நல்ல இயேசுதாசன் பேரை வச்சிட்டு சாராய கடையில போய் குடிக்கிறதுனால அல்ல. Having the name Yesudasan and going to the liquor shop and not drinking. கிறிஸ்துவின் பெயரை வைத்துக் கொண்டிருப்பதினால் அல்ல. It is not just because having the Christian name. நான் ஒரு கிறிஸ்தவன். I am a Christian. இயேசுவின் அடிசுவடுகளை பின்பற்றுகிறேன். I follow the footsteps of நான் Jesus. வேதத்தை நேசிக்கிறேன். I love the scripture. கர்த்தர் வகுத்த வழிகளை நான் போகிறேன். I go in the ways where the Lord has made. கிறிஸ்தவனாய் இருப்பதினால் உண்டாகிறதான நிந்தை துன்பங்கள். The reproach and the suffering that comes just because as a Christian. இந்த நாட்களிலே மிகவும் பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது. In these days many cruel things are happening. ஒரு சகோதரன் ஒரு வீடியோ காட்சியை கடந்த வாரம் காண்பித்தார். One brother showed me a footage. பாஸ்டர் தயவு செய்து இது கொஞ்சம் பாருங்கள். Pastor, please see this. எந்த மாநிலம் என்று எந்த முதலமைச்சர் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. I don't want to mention the state or the chief minister. நான் ஏறக்குறைய 240 தேவாலயங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. Approximately 240 churches have been demolished. ஒரு ஆலயத்துக்குள்ளே அவர்கள் போகிறார்கள். They go into a church. ஒரு 13-14 இயர்ஸ் இருக்கிறதான ஒரு வாலிப பிள்ளையுடைய முழு வஸ்திரத்தையும் களைந்து விட்டார்கள். They stripped off the garment of 13 or 14-year-old girls. அவர்களை கீழே போட்டு அந்த பிள்ளையை மிதிக்கிறார்கள். Laying down the child, they are trampling. அவள் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. She was a child of God. இதை மிதிக்கிறவர்கள் காவல்துறை மனிதர்கள். They that are treading over are the policemen. இந்த கொடூர காரியத்தை செய்கிறது ராணுவம். The cruel thing done by us, the military people. அரசாங்கம் முழு உதவியும் அவளுக்கு செய்கிறது. The full support is given by the government to them. அந்த தாய் பார்த்துவிட்டு என் மகளை போல இருக்கிறாள், பாஸ்டர் தூக்கமே போய்விட்டது, கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு வேதனைக்குள் போகிறார்கள். The mother, having seen the footage, she said that it is like my daughter, my sleep has gone. See how the children of God are suffering. 2 வயது பெண் குழந்தை முகமெல்லாம் காயம். 2-year-old girl child, all her face was with wounds. வட மாநிலங்களிலே அரங்கேறி கொண்டிருக்கிறதான துன்பங்கள். These are the difficulties and suffering that are found in the northern part. கிறிஸ்தவனாய் இருப்பதினால் உண்டாகிற பாடுகள். Just because being as a Christian sufferings. மறுதலித்து போய்விடலாம், நரகத்துக்கு தான் போக வேண்டும். Might deny and go, but must go to hell. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சகோதரர்களுக்காக நாங்கள் நாம் ஜெபிக்க வேண்டும். That is why children of God, we must pray for our brethren. இப்படி அவர்கள் வெளியரங்கமாய் கூட்டம் நடத்த முடியாமல் இருக்கிறார்கள். They are unable to conduct meetings like this outwardly. அந்த மாநிலத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். We must continue to pray for that state. கிறிஸ்தவனாய் இருப்பதினால் உண்டாகிற பாடுகள். Suffering just because being as a Christian. அது எல்லாம் நமக்கு மகிமையாகவே மாறும். All things shall become as a glory for us. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்முடைய மனதளவிலே நாம் இன்னும் ஆயத்தமாக வேண்டும். We must also be prepared according to our mind. அங்கே வந்திருக்கிற பாடுகள் இங்கே வராது என்று சொல்ல முடியாது. We cannot say that the sufferings that which are there will not come here. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறோம். We have come to the last time. கிறிஸ்தவனாய் இருப்பதினால் உண்டாகிற பாடுகள். The sufferings just because of being a Christian. எத்தனையோ பேருக்கு நல்ல ப்ரமோஷன் வர வேண்டிய நேரத்திலே கிறிஸ்டியன் பெயர் ஜோசப்னு போட்டிருக்கோம். ஓ ஜோசப்பா, இவன் கிறிஸ்தவன், இவனுக்கு ப்ரமோஷன் வேண்டாம், கீழே இறக்க அவனை. To many people at the time of the good promotion to come, just because his name is a Christian name, they are degrading. வாடகை வீட்டுக்கு போனால் பேர் என்ன கேட்டால், என் பெயர் ஜானா, கிறிஸ்தவனா, வீடு இல்ல போ. Going to a rented home and ask the house for rent. If the name is said as a Christian name John, the house is being denied. பரலோக சேனை இவைகளை பார்த்து கொண்டே இருக்கிறது. The heavenly host is watching this. கிறிஸ்தவனாய் இருப்பதினால் எனக்கு பாடுகள்.
just because I am a Christian, the sufferings for me. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் ஆளுகையை செய்வோம். If we suffer with him, we shall reign with him. இந்த பாடுகள் தான் தேவ சபைக்கு மகிமை. These sufferings are the glory for the church of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? What then Paul says? கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். I bear in my body the marks of Christ Jesus. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning of என் that? சரீரம் காயங்களால் நிறைந்திருக்கிறது. My body is filled with bruises. எத்தனை கட்டுகள், எத்தனை சாட்டையடிகள். How many bombs and how many whippings. இந்த சரீரம் முழுவதும் அச்சடையாளங்களால் நிறைந்திருக்கிறது. The entire body is filled with marks. பரிசுத்தவான்கள் நம்பிக்கையோடு ஓட்டத்தை முடித்து போயிருக்கிறார்கள். The saints have finished their race with hope. நீ கிறிஸ்தவனாய் இருப்பதினால் உனக்கு பாடு இருக்குமானால் பொறுமையோடு சகித்துக்கொள். If there is suffering just because you are being a Christian, you endure it in patience. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படியுங்கள். Chapter 4 verse 19 read. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள இது சிருஷ்டிக்க தேவனுடைய சித்தத்தின்படி உண்டாகிற பாடுகள். This is the suffering that comes according to the will of God. நீதி நிமித்தமாய் உண்டாகிற பாடுகள். The sufferings because of righteousness sake. கிறிஸ்தவனாய் இருப்பதினால் உண்டாகிற பாடுகள். The sufferings because of being as a Christian. தேவனுடைய சித்தத்தின்படி உண்டாகிற பாடுகள். The sufferings according to the will of God. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? That is why what the Lord Jesus said. இதோ புத்தக சுருளிலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Behold, in the volume of book it is written of me. இதோ நான் வருகிறேன். Behold, I come. ஆம், அது தேவனுடைய சித்தத்தின் மத்தியில் இருக்கிற பாடுகள். That is the suffering in the midst of the will of God. வேதம் சொல்லுகிறது அவர் நொறுக்கப்பட்டார். The word of God says he was bruised. அவர் அடிக்கப்பட்டார். He was wounded. 800 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. This was said as a prophecy before 800 years. தேவ சித்தத்தின் மத்தியிலே நமக்கு ஒரு பாடு இருக்கிறது. In the midst of the will of God we do have a suffering. அதுதான் நமக்கு மகிமையா இருக்கும். That shall be a glory for us. உனக்கு வருகிற பாடுகள் தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே இருக்கிறதா? The sufferings which comes to you, is it in the midst of the will of God? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே தேவ சித்தத்துக்கு மாறாக போய் நீ பாடு அனுபவிக்க கூடாது. That is why you must not go and suffer contrary to the will of God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே Acts of the Apostles chapter 9 verse 16. 9:16 அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். நாமத்தின் நிமித்தம் உண்டாகிற பாடுகள். The sufferings because of the name. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 5:41 In Acts 5:41. அவருடைய நாமத்திற்காக அவமானப்படுத்தப்பட்டார்களாம். They were made shame because of his name. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. லூக்கா 21:17 In Luke 21:16 and 17. நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். You shall be hated by all because of my name's sake. அது என்ன? நாமத்தின் நிமித்தம் உண்டான பாடுகள். What is the suffering that comes because of his name's sake? ஆண்டவருடைய நாமம் என்று சொல்லுகிறது ஆண்டவருடைய சுபாவங்கள். The name of God means it is the character of God. ஆண்டவருடைய சுபாவம் உனக்குள் வளரும் பொழுது, நீ வாஞ்சிக்கும் பொழுது அதற்கேற்ற ஒரு பாடுகள் உனக்கு இருக்கத்தான் செய்யும். When the character of God grows in you, if you desire for that character, then the sufferings accordingly will be there for you. ஆண்டவர் சவுலை சந்தித்த பொழுது என்ன சொன்னார்? When the Lord visited Saul, what he said? என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். I will show to him how much he must suffer for my name's sake. உண்மையாகவே இந்த பரிசுத்தவான் எவ்வளவோ பாடுகளை சகித்தார். Surely this saint has suffered many sufferings. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகள் வழியாக அவர் கடந்து போனார். He has gone through sufferings for the name's sake of இந்த Christ. கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Child of God who have come to this meeting, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு நிந்தைகள் அவமானங்கள் உனக்கு வந்தாலும், no matter how much reproach and shame will come because of the namesake of God. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பாதையின் வழியாக போயிருக்கிறார்கள். இப்போது நானும் போகிறேன் என்று சந்தோஷமாய் போய்க்கொண்டே இரு. Many saints have gone through this path.
Now I'm going joyfully in this path, saying this you must go. இது ஒன்று உனக்கு வீணாய் போகாது. None of this shall go in vain for you. பாடு அனுபவிக்கிறவர்கள் தான் ஆண்டவர் சீர்படுத்த போகிறார். Only they that are enduring the suffering shall be reformed by God. அது கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள். Those are the suffering that comes because of the name of God. இயேசுவின் சுபாவத்தை விரும்பி விரும்பி ஜீவிக்கும் பொழுது வருகிற பாடுகள். The suffering comes just because of the desire upon the character of Jesus. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படியுங்கள். 1 Peter chapter 2 verse 19. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். இது என்ன பாடுகள்? What is this sufferings? அநியாயமாய் பாடுபடுவதாம். Suffering wrongfully. ஆண்டவர் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம். Because of a conscience toward God. அநியாயமான பாடுகள். Suffering wrongfully. காரணம் இல்லாத பாடுகள். Sufferings without reason. இதுதான் யோசேப்பு தானியேல் போன்ற பரிசுத்தவான்கள் போன பாதைகள். These are the paths which was trodden by Joseph and Daniel the saints. யோசேப்பு சொல்லுகிறான், இந்த இடத்துக்கு நான் வருவதற்கு எந்த தீமையும் செய்யவில்லை. Joseph says that I have not done any wrong to come over to this உன்னுடைய place. வாழ்க்கையிலும் கூட அநியாய பாடுகள் வழியா நீ போயிருக்கலாம். Even in your life you might have gone through wrongfully suffering. தவறான குற்றச்சாட்டுகள் உன்மேல் சுமத்தி இருக்கலாம். You might be accused with wrong accusations. கர்த்தர் யோசேப்பை நடத்தினார், உன்னையும் நடத்துவார். He that hath led Joseph shall also lead you. தானியேல் இந்த பாடுகள் வழியாய் போன தேவனுடைய மனுஷன். Daniel was a man of God who has gone through the sufferings. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 119ஆம் சங்கீதத்திலே In Psalm 119 86ஆம் வசனத்தை படியுங்கள். verse 86. உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது, அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயமாயிரும். They persecute me wrongfully, help thou me. சகோதரனே சகோதரியே, அநியாய பாடுகள் அநியாய துன்பத்தின் வழியாய் நீ நடந்து போகிற நபராய் இருந்தால், Oh brother, oh sister, if you are a person who is going through the suffering because of இது wrongfulness, கிறிஸ்தவ பாடுகள், கிறிஸ்தவ மார்க்கம் என்று நீ விளங்கிக்கொள். you must understand that this is the suffering of Christ, the way of இயேசு இந்த Christ. பாடுகள் வழியாய் தான் கடந்து போனார். Jesus has gone through this way. இயேசுவை விசாரித்தவன் சொன்னான், இவ்வளவோ குற்றங்களை உன்மேல் சுமத்துகிறார்களே, நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா? He that inquired Jesus said, they are charging many charges against you, don't you say anything of this? அவர் மௌனமாய் இருந்தார். He was silent. தேவ பிள்ளையே, இந்த தூது உனக்காக சொல்லப்படுகிறது. Oh child of God, this message is set for you. அநியாயமாக குற்றம் சாட்டினா உடனே ஜம்ப் பண்ணி குதிக்க வேண்டாம். If you are wrongfully accused, you must not jump. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படியும் ஒரு பாடுகள் இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொள். You keep it in your mind that there is such a suffering. நீ பொறுமையாயிரு. You be in patience. தேவனே அந்த நியாயத்தை வெளிப்படுத்துவார். The Lord himself shall reveal that தெய்வத்துக்கு right. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அநியாயமாக பாடுபட்டால் அதுவே தேவனுக்கு பிரியமாய் இருக்குமாம். If you suffer wrongfully, it shall be pleasing to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே In Matthew 13:21, சத்தியத்தின் நிமித்தம் உண்டாகிற பாடுகள். the sufferings because of the sake of truth. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். சத்தியத்தின் நிமித்தம் உண்டாகிறதான உபத்திரவங்கள், துன்பங்கள், Tribulation and persecution because of the word. இதெல்லாம் பரிசுத்த பவுல் கடந்து போன பாதைகள். These are the ways where St. Paul has crossed. எனவேதான் அவர் என்ன சொல்லுகிறார்? That's why what he says. தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 Timothy chapter 2 verse 9. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் ஒரு பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன். Wherein I suffer trouble as an evildoer because of this word of God. பாதகனை போல் கட்டப்பட்டு துன்பங்களை சகிக்கிறேன். As an evildoer I suffer trouble. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது எல்லாம் சத்தியத்தின் நிமித்தம் உண்டாகிற பாடுகள். So these are all the suffering just because of the sake of the truth. எத்தனையோ இடங்களிலே பரிசுத்தவான்கள் இந்த பாடுகள் வழியாய் போயிருக்கிறார்கள். The saints have gone through such the sufferings in many places. இந்த சத்தியத்திற்கு நீ வந்த பிற்பாடு உன்னுடைய உறவினர்கள் கூட உன்னை வெறுத்து ஒதுக்கி தள்ளி இருக்கலாம். After you have come to the truth, even your relations might have hated you and set you in aloofness. பெந்தேகோஸ்துக்கு போனியே, உனக்கு என்ன நடந்தது? அநேகர் கேட்கிறார்கள்.
Many are asking, have you not gone to this Pentecostal experience? What happened to you? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆம், எவ்வளவோ நிந்தைகள் வழியாக கர்த்தருடைய பிள்ளைகள் போகிறார்கள். Yes, the people of God are going through many kinds of reproaches. எல்லாம் சத்தியத்தின் நிமித்தம் உண்டாகிற பாடுகள். These are all the sufferings that comes because of truth. உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி அவர் ஒன்று உனக்கு உன்மேல் அவர் உன்னை சோதிக்கிறதே இல்லை. He will not beyond your limit. உன்னுடைய பலன் எவ்வளவு என்று ஆண்டவருக்கு தெரியும். God knows the measure of your strength. யாரை ஆண்டவர் சீர்படுத்துகிறார்? Whom the Lord restores. கிறிஸ்து இயேசுவை போல இந்த பூமியிலே மாறுகிறவர்கள் யார்? They that are changing themselves like Christ to this earth itself. ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டியாய் மாறப் போகிறவர்கள் யார்? Who are they who are going to become as a bride of the Lamb? கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர்கள் யார்? Who are they who are going to count about the rapture? அவர்கள் எல்லாரும் ஆண்டவரால் ஒழுங்குபடுத்தப்பட்டவர்கள், சீர்படுத்தப்பட்டவர்கள். They are all the ones who are reformed by God, who are ordered by God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கிறிஸ்தியானுடைய மோட்ச பிரயாணத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். In the pilgrim progress of Christian, you study. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அவன் ஓடி ஓடி போய்க்கொண்டே இருக்கிறான். He was running the race of this earthly life. கடைசியாக அந்த ஒளிமுகமான நாட்டின் வாசலை பார்க்கிறான். Finally, he sees the doorstep of that crystal city, அது பேர். That crystal city. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவருடைய கண்களுக்கு நேராக அந்த வாசல் தெரிகிறது. The gate was appearing to his eyes. அதான் கடைசி ஸ்டேஷன். அங்க போய் நின்று தான் அந்த இடத்துக்கு போக வேண்டும். It was the final destination. After being standing over there, he must go. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவருடைய கண்களுக்கு நேராய் கதவுகள் திறந்திருக்கிறது. The doors were opened before his eyes. அது மகாராஜாவின் நகரம். It was the city of a great king. எத்தனையோ பாடுகள் வழியாய் கடந்து அங்கு போய் நிற்கிறான். Having gone through many sufferings, now he is standing over there. நாமும் ஒரு நாள் அந்த இடத்தில் வந்து சேருவோம். Yes, one day we will go over there and be gathered. நம்முடைய கண்களுக்கு முன்பாக அந்த மகாராஜாவின் நகரம் இருக்கிறது. The city of the great king is before our eyes. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற தேவ பிள்ளையே, உன்னை அவர் சீர்படுத்தி அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். Oh child of God who is suffering for a while, he will perfect you and will bring you to that place. அவர் உங்களை சீர்படுத்துவது மாத்திரமல்ல, not only he perfects you, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராம். he will establish you. சீர்படுத்துகிறார் என்றால் உங்களை பூர்ணத்துக்குள்ளே கொண்டு வருவார். The meaning of perfection is he will bring you into perfection. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பூரண புருஷனாகிய கிறிஸ்துவை போல மாற்றுவார். He will change you like Christ, who is the perfect man. ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற்றுவார். As a victorious man child, he will change you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கொஞ்ச காலம் பாடுகள் வழியாய் போகிற தேவனுடைய சபையே, O church of God who is going through the sufferings for a while. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய சபைக்கு உபத்திரவங்கள் இருக்கும். In these last days there shall be sufferings for the church of God. ஒரு கூட்டத்தார் மறுதலித்து போய் விடுவார்கள். One group will deny and go. ஆனால் ஒரு கூட்டமோ கர்த்தருக்காக நிற்கும். But one group shall stand for the sake of God. தேவன் அவர்களை பூர்ணத்துக்கு நேராக நடத்துவார். God shall lead them towards perfection. ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் அவர்கள் மாறுவார்கள். They shall become as a victorious man child. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவராகிய இயேசு அவர்களை சேர்க்கத்தான் வரப்போகிறார். The Lord Jesus is going to come to gather them. இவர்களை சீர்படுத்துவது மாத்திரமல்ல, not only they are reformed, இவர்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறாராம். God is stabilizing them. பாடுகளை அனுபவிக்கிற தேவ பிள்ளையே, O child of God who is suffering, கர்த்தருடைய வழிகளிலே கடந்து போகிற தேவ பிள்ளையே, O child of God who is crossing through the path of God, கானான் பிரயாணத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, O child of God who is in the journey towards Canaan, ஆண்டவரே உன்னை ஸ்திரப்படுத்துவாராக. God himself shall establish you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எப்படி ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார்? How the Lord is stabilizing you? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், in Hebrews 13:9, படிங்கள். எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள், கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. it is better for the heart to be established with grace. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ ஜீவியத்தை ஸ்திரப்படுத்துகிறது கிருபை. The grace is one which stabilizes the life of this man. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. It is good for the heart to be stabilized with grace. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 1, 21, 22 ஆகிய வசனங்களிலே, in verses 21 and 22, அபிஷேகத்தினால் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார். God is establishing us through the anointing. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி
நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. Now he which stabilizes us is God who has anointed us. ஸ்திரப்படுத்தும்படி கிருபை கொடுக்கிறார். God is granting grace to stabilize us. ஸ்திரப்படுத்தும்படி அபிஷேகத்தை கொடுக்கிறார். He grants the anointing to stabilize us. ரோமர் 16:26. Romans 16:26. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். உபதேசம் சுவிசேஷம் உன்னை ஸ்திரப்படுத்தும். The gospel will establish you. இது மூன்று முக்கியமான காரியங்கள். These three things are very imperative. இந்த காலத்துல யார் ஸ்திரப்பட போகிறார்கள்? Who are going to be established in these days? கிருபை பெற்றவர்கள். They that have received the grace. அபிஷேகத்தால் நிறைந்திருக்கிறவர்கள். They that are filled with the anointing. உபதேசத்தை கற்று அதிலே தேறுகிறவர்கள். They that learn the doctrines and grow in perfection. எவ்வளவு காற்றுகள் அடித்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையை அசைக்க முடியாது. No matter how much the wind is blowing, they cannot be shaken at all. ஏனென்றால் அவர்களை ஸ்திரப்படுத்துகிறது தேவன். Because he that is stabilizing them is God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பர்வதங்கள் எருசலேமை சூழ்ந்திருக்கிறது போல Just as the mountains are round about Jerusalem, கர்த்தர் தன் ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். the Lord shall be compassed about the people. அசையாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல அவர்கள் இருப்பார்கள். They shall be like Mount Zion which is not moved forever. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. யாரை ஆண்டவர் பலப்படுத்துகிறாராம்? Whom the Lord is strengthening. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிறார். He is perfecting and stabilizing and strengthening. யாருடைய ஜீவியம் ஸ்திரப்படும் பலப்படும்? Whose life shall be strengthened and stabilized. எபேசியர் 3:16. Ephesians 3:16. 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படவும். To be strengthened with might by his spirit in the inner man. 6:10. Chapter 6 verse 10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை என்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Strong in the Lord and the power of his might means being strengthened in the power of the Holy Spirit. கொலோசியர் 1:11. Colossians chapter 1 verse 11. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும். மகிமையான அவருடைய வல்லமையின்படி நீங்கள் பலப்படுங்கள். According to his glorious power be strengthened. இந்த மூன்று வசனமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற வல்லமையை காண்பிக்கிறது. These three scripture portions shows the power that comes through the Holy Spirit. அதற்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியினால் பலப்படுங்கள். That is why often and often we say be strengthened by the Holy Spirit. அது இயேசு சொன்ன சத்தியம். This is the truth said by Jesus. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். When the Holy Spirit comes upon you, you shall be strengthened. கூட்டத்தின் கடைசி நேரத்தை நாம் அதற்காக எடுத்துக்கொள்வோம். Let us take the last time of this meeting for that. இந்த கூட்டம் முடிச்சிட்டு போகும்போது நல்லா ஸ்ட்ராங்கா போகணும் எல்லாரும். After you finish this meeting and go, you must go in strength. எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் போக வேண்டும். You must go strongly. ஏன்? What for? இனி வருகிற காலம் பயங்கரமான காலங்கள். Because the time that comes is very terrible. கடந்த வாரம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். In the last week I went to a home. ஒரு சகோதரன் கேட்டார், பாஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். One brother asked, Pastor, do you know the problem that is going to come like this? என்ன விஷயம் சொல்லுங்கள். What is the matter, say? ஒவ்வொருத்தருடைய சர்டிபிகேட்டை பார்க்க போறாங்களாம். They are going to view each and everyone's certificate. கவனிக்கிறீங்களா? பஸ் சர்டிபிகேட்டோ ஏதோ சர்டிபிகேட் பார்க்க போறாங்க. They are going to watch the certificate. கிறிஸ்டியன் என்று இருந்தாதான் சர்ச்சுக்குள்ள உள்ள விடுவாங்களாம். If only it is as a Christian, they will make them to go to church. கிறிஸ்டியன் என்று அதுல இருந்தாதான் சர்ச்சுக்குள்ள உள்ள விட போறாங்க. If it is mentioned as Christian, they will let them into the church. அப்படினா எத்தனை பேர் பழைய சர்டிபிகேட்டே வாழ்ந்துட்டு இருக்கு, அதெல்லாம் எங்க போக போகுதுன்னு தெரியாது. If it is so, many are living with the old certificates, don't know where are they going to go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory, praise the இனி Lord. வருகிற காலங்கள் கடுமையான காலங்கள். The times which are going to come are ஒரு terrible. விஷயம் என்ன தெரியுமா? But do you know one thing? நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். The Holy Spirit who is strengthening us is with us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் அதிகமா என்னோடு பேசிட்டு இருக்கிற ஒரு காரியம் அதுதான். That is the thing which the Lord is speaking with me much. ஒரு 10 நிமிஷம் கழிச்சா கூட ஆவி நிறைஞ்சு பலப்படு. Even if you receive 10 minutes, you get filled in the Spirit and be strengthened. ஆண்டவருடைய இரக்கத்தினால் அதை நான் பயிற்சித்துக் கொண்டிருக்கிறேன். By the mercy of God, I am practicing that. என்னுடைய ஸ்தோத்திர ஜெபமே எழுப்புதல் டேரி மீட்டிங் மாதிரி தான் இருக்கு இப்போ.
Our praising will be like the tarry meeting. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 20 நிமிஷத்துக்கு நாங்கள் ஆவி நிறைய எடுத்துக்கொள்கிறோம். அதிகாலை 4 மணிக்கு. Early in the morning at 4 a.m. we take 20 minutes to be filled in the Spirit. அத்தனை பேரும் ஆவியில நிரம்பி விடுவார்கள். All of them will be filled in the Spirit. அதுக்கு பிற்பாடு ஸ்தோத்திரமே ஆரம்பிக்கிறோம். Only after that we start praising. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அதுதான் பலன். Because we know that it is our strength. என்ன பிரியாணி சாப்பிட்டாலும் என்னத்தை சாப்பிட்டாலும் அதெல்லாம் இந்த மாம்சம் தான். அது ஒன்றுக்கு நமக்கு உதவாது. No matter whatever the hard food we have, it is for the flesh, it is profitable for nothing. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைவீர்கள். When the Holy Ghost comes upon you, ye shall be strengthened in me. ஆவியில பலத்தினால் தான் செய்ய வேண்டியிருக்கிறது. So you must do this life only by the strength of the Spirit. எனவே நம்முடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படட்டும். That is why by the Spirit let your inner man be strengthened mightily. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். Finally he is able to settle you. அவர் நிலை நிறுத்துவார். He will settle you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does Romans 14:4 says? அதை கூட படித்து விடுங்கள். 14:4. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. For God is able to make him stand. யாரை? Who? அவன் விழுந்தவனாய் இருக்கிறான். He was the one who was fallen. அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவர்தான் உத்தரவாதி. Whether he falls or rises, he is the responsible person. உன்னை நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். He is able to settle you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பாடு அனுபவிக்கிற உன்னை சீர்படுத்துவார். He will settle, he will reform you suffering for a while. ஸ்திரப்படுத்துவார். He will establish you. பலப்படுத்துவார். He will strengthen you. நிலை நிறுத்துவார். He will settle you. இப்போ நாம் ஆவியானுடைய கிரியைக்கு இடம் கொடுப்போமாக. Now let us give room to the works of the Spirit. நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். I have proclaimed the words of God to you. இப்போது முக்கியமான நேரம். எல்லாரும் ஆவிக்குள்ளாக வேண்டும். Now this is a very important time. All of you must get into the Spirit. இன்றைக்கு நீ பலப்பட்டு தான் இந்த ஸ்தலத்தை விட்டு நீ போக வேண்டும். Today you must be strengthened, then you must return. எல்லா ஊழியர்களும் கூட நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். Even the servants of God, you submit நாம் ஒரு yourselves. பயங்கரமான காலத்துல வந்திருக்கிறோம். We have come into a terrible period. எப்படியோ வாழ்ந்துட்டு போகலாம்னு இனி